ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யோர் ஷா. இன்னைக்கு நம்ம ஜின்னுக்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோ ஜிமினுக்கு தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஜிமினுக்கு வந்து இட் வில் பி சீரீஸ் தான், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு 3 பார்ட் அரௌண்ட் வரும். ஸோ அது சீரீஸ் மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது ஒன் ஷாட்டாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் ஸ்டோரி, சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன் ஷாட்டாக என்னால் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் அதை சீரீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஜின்னோடது ஒரு டாபிக் வந்தது. ஆக்சுவலி இது நான் வந்து மேக்லைன் விமன் குக் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி கண்டென்ட்டில் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஹங்லைனில் வந்து சுகாக்கு ஏற்கனவே போட்டுட்டேன், நம்ஜுனுக்கும் போட்டுட்டேன். ஸோ ஜேஹாப்க்கும் ஜின்னுக்கும் ஸ்டில் இஸ் தேர். லைக் அது வந்து எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ போடணுமே, அவங்களுக்கும் ஹங்லைனுக்கும் போடணுமேன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து நீங்கள் ஒரு மூவி கூட ரிலேட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த மூவியும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஸ்டோரி கண்டென்ட் தெரியும் போது அந்த மூவி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எதுலேருந்து இந்த அக்கா வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படியே இதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கல. பட் ஸ்டில் எனக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு ஜின்னுக்கு அந்த மாதிரி டைப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். லைக் இது வந்து ஒரு ரொமான்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்னசென்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்த எஃப்எஃப் இருக்கும் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து இதை நான் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே கைஸ், லைக் இட், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக் யாராவது பர்த்டேஸ் இல்லை அதாவது ஆனிவர்சரிஸ், ஸ்பெஷல் டே யாராவது எதாவது செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. எனக்கு தெரியும் நிறைய மேரிட் கேர்ள்ஸ் கூட நான் லைக் இருக்கீங்கன்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன், ஓகேவா? என்னடா இந்த அக்கா ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சில மேரிட் கேர்ள்ஸ் நான் இருக்காங்க. ஸோ அதனால நான் சொன்னேன். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்களும் உங்களோட குட்டி தங்கச்சியும் சேர்ந்து 2 பேரும் வயல் பக்கம் அந்த இது லைக் அந்த இடம் மாதிரி இருக்கும்ல, நடப்பாதை மாதிரி, அதில் தான் அப்படியே குடுன்னு உங்கள் குட்டி தங்கச்சி முன்னாடி ஓடுறா. நீங்கள் பின்னாடியே ஓடி போகிறீங்க. கனகா நில்லுடி, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறீங்க. இங்கே அக்கா சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஓடுறா. நீங்கள் கனகா பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் பட்டுப்பாவாடை தாவணி போட்டிருக்கீங்க, உங்கள் தங்கச்சி வந்து பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கா. ஸோ 2 பேரும் அப்படியே இங்கே வெளியில் ரெடி ஆகிட்டு அப்படியே குடுன்னு அப்படியே ஓடுறீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே அந்த கண்ணு பின்னாடி உடஞ்சி நின்றுட்டு அக்கா வா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் போய்ட்டு அப்படியே அந்த கல் பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது வண்டி வருது அந்த ரோட்லன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடி இன்னுமா வரல, நேரம் ஆச்சடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி தெரிலக்கா, எனக்கும் அப்பா சொன்னார் இந்த நேரத்துக்கு தான் வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் தங்கச்சி சொல்கிறா. நீங்களும் உங்கள் தங்கச்சி அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யார் வராங்களான்னு சொல்லிட்டு. இங்கே யாருமே வரல, அந்த பக்கம் அதை வண்டி வருதான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கார் வருது. ஒரு ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான். அந்த கார் வருது அந்த ரோட்டில். நீங்களும் உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுறீங்க, கார் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் தங்கச்சியும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, லைக் வந்து அங்கே வந்து மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பக்கத்தில், சரியா? அந்த மாடெல்லாம் அப்படியே விரட்டி ரோடை பிளாக் பண்ணுறீங்க. நீங்களும் உங்கள் தங்கச்சியும் சேர்ந்து தூரத்துலேருந்து கார் வரதை பார்த்துட்டீங்க. இந்த பக்கம் உங்கள் தங்கச்சி பண்ணுறா, நீங்கள் போய் அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் அப்படியே உங்கள் மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்க மாடை ரோட்டில் அப்படியே வர வச்சு அந்த கார் பொறுமையாக நிற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் தங்கச்சியும் போயிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுவும் போய் ஒளிஞ்சிக்குது. நீங்களும் 2 பேரும் போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அந்த காரை தான். காரை நிறுத்திடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தங்கச்சி அதெல்லாம் நிறுத்திடுவாங்கக்கா, நீ இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அந்த கல்லுக்கிட்ட நின்றுட்டு. இங்கே அதே மாதிரி காரும் அந்த மாடெல்லாம் மறைஞ்சி அந்த காரும் வந்து அப்படியே ரோட்டில் நிற்கிது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த ரோட்லேருந்து அந்த கார்லேருந்து அப்படியே ஒரு ஆள் இறங்கி வர்றாரு. பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அந்த வில்லேஜ்லலாம் சொல்லுவாங்களா ராசா கணக்கில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக பார்க்கும் போதே அப்படியே ஃப்ளாட் ஆகிற மாதிரி இருக்கார். அவ்வளோ கலராக அழகாக இருக்கார் அந்த மனுஷன். அப்படியே ஒரு கொஞ்சம் ஷர்ட் பேண்ட்டாக போட்டிருக்காரு. அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த கார் முன்னாடி நின்றுட்டு அவங்க அம்மா பின்னாடி அவங்க அம்மா அப்பாலாம் உட்காந்துருப்பாங்க. இங்கே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வாட் இஸ் திஸ் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. இங்கே இவங்க அம்மா, வில்லேஜுன்னு வந்துட்டா அதெல்லாம் இப்படி தான் இருக்கும்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. நீ தானே வில்லேஜ் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலையில் இல்லைன்னா, அப்போது கல்யாணம் மட்டும் வில்லேஜ் பொண்ணு வேணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? வில்லேஜுன்னு வந்துட்டா அதெல்லாம் வரும் தான் மைசான்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே அவங்க அப்பா, இதுக்கு தான் சொன்னேன், சிட்டிலேயே ஏதாவது நல்ல பொண்ணாக பார்த்து எல்லாம் அழகாக இருக்க பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் எங்க கேட்டான், கட்டனா கிராமத்து பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இதில் மட்டும் ஓன் ப்ரிஃபரன்ஸு என் ப்ரிஃபரன்ஸு வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, அந்த பையனோட அப்பா. இங்கே அந்த பையன், டேட், நான் வில்லேஜ் கேர்ளாக பார்த்து கல்யாணம் பண்ணுன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற பொண்ணுங்கக்கிட்டலாம் அந்த இன்னசென்ஸ்ன்ற ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு தெரியாததெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அவளுக்கு நான் எல்லாமே அவளுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணுன்றது என்னோடய ஆசை. அதனால தான் கிராமத்து பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே அவர் நின்றுட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜின்னு தான், ஓகேவா? ஸோ அவர் அப்படியே கார் மேலே கையை வச்சு நின்றுட்டுருக்காரு. இங்கே உங்கள் தங்கச்சி, அக்கா செம்மையாக இருக்காருல்ல அப்படின்னு அது கத்துது. இங்கே குசு குசுன்னு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் உங்கள் தங்கச்சியும் தான் அப்படியே அப்படியே முழிக்க பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் சின்ன பார்த்து உங்களை ஸ்மைல் பண்ணுறாரு. யாரா இது கல் பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்த உடனே நீங்கள் துண்டக்கானம் துணியக்கானம் தெரிச்சுட்டு 2 பேரும் ஓடுறீங்க. ஃபாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு தரடி எடுத்துன்னு ஓடுறீங்க உங்கள் தங்கச்சியை. 2 பேரும் அப்படியே குடுன்னு ஓடி போய் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் இங்கே அந்த மாட்டுக்காரன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவர், அவர் வந்து அந்த மாட்டுங்களெல்லாம் அப்படியே விலக்கி விட்டோம். அங்கே வந்து அந்த காரும் லைக் ஜின்னோட காரும் அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து அவர் அப்படியே ஊருக்குள்ளே வராரு. இங்கே அவர் ஊருக்குள்ளே வரத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் குடுன்னு உங்கள் வீட்டுக்கே ஓடி போயிட்டீங்க. நீங்கள் நேரம் உங்கள் அக்காவை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்கறதுக்காக தான் ஜின்னு வராரு. ஸோ உங்கள் அக்காவை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பொண்ணு பார்க்கறதுக்கு தான். உங்கள் அக்கா மூஞ்சில் சிரிப்பே இல்லை. பட் ஸ்டில் அவங்க உட்காந்து அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க. நீங்கள் நேராக போகிறீங்க. அக்கா, மாமா சூப்பராக இருக்காருக்கா, உனக்கு ஏற்ற மேட்ச் தெரியுமா, செம்ம அழகாக இருக்காரு, உன்னை விட கலராக இருக்காரு, அழகாக இருக்காரு, உன்னை எப்படி ஓகே சொன்னாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா. நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கக்கா. பக்கத்தில் நின்னா நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நீ மட்டும் உனக்கும் மாமாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னா 10 பேருக்கு பொங்கி போடுறேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன். உனக்கும் அதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உங்கள் அக்கா எதுவுமே பேசலை, மண் மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. வாயை திறக்கலை, ஆனாலும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான், வயலை தள்ளு, அக்காவை அப்படியே சின்ன பிள்ளையாட்டம் இன்னும் பார்க்காத, அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தள்ளி விட்டு அவங்க அக்காவை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் 3 பேர். பெரியவங்க வந்து உங்கள் அக்கா, சரியா? பெரியவங்க வந்து துர்கா உங்கள் அக்கா, 2வது நீங்கள், 3வது வந்து கனகா. ஸோ வந்து துர்கா, கனகா அண்ட் நீங்கள் 3 பேர் சிஸ்டர்ஸ், ஓகேவா? நீங்கள் வந்து மிடில் சைல்டு. ஸோ வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து 23 ஏஜ் ஆகுது, உங்களுக்கு 20 ஏஜஸ். அண்ட் வந்து அவங்களோட கடைசி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் கேப். ஸோ அதனால் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ், ஓகேவா? உங்களுக்கு உங்கள் சின்ன தங்கச்சிக்கு 7 வயசு டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் 3 பேர், நீங்கள் மிடில் சைல்டு, ஓகே, நீங்கள் வீட்டில். ஸோ இப்போ தான் உங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து லைக் வந்து ஊர்லேருந்து பார்க்கலாம், வெளிநாட்டுக்கு தான் நல்லா சிட்டிக்கு அமுச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சிட்டிலேருந்து மாப்பிள்ளாவும் ஜின்னோட ப்ரொஃபைல் அவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். அதனால் இப்போ அப்படியே பொண்ணு பார்க்க வராங்க. உங்கள் அக்கா ஃபோட்டோவையும் மாப்பிள்ளை கிட்ட காமிச்சிருப்பாங்க. அவருக்கு பிடிச்சதுனால இப்போ அப்படியே பொண்ணு பார்க்கறதுக்கு அவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஊருக்குள்ளே வரும்போதே வந்து ஜின்னு எல்லாம் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கலையாக அழகாக இருக்கார். எல்லாம் குழு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவரோட இதெல்லாம். இங்கே பாரேன், அந்த தம்பி எம்புட்டு அழகாக இருக்குன்னு, ஐயோ ராசா கணக்காக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளவிங்கெல்லாம் பேசுதுங்க. இங்கே எல்லாம் ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் அப்படி பின்னாடியே நடந்து வராங்க. உங்கள் வீட்டுக்கு தான் எல்லாம் நடந்து வராங்க. எல்லாம் நடந்து வந்து அப்படி கடைசியாக அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்து இங்கே அப்படியே பாயெல்லாம் போட்டு மாப்பிள்ளைக்கு சேர் போட்டிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா, பொண்ணோட அப்பாவுக்கு, பொண்ணோட அதான் பொண்ணோட அப்பாவுக்கு, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கெல்லாம் சேரு, பெரியவங்களுக்குலாம் சேர் போட்டிருக்காங்க. மிச்சவங்க எல்லாருக்கும் அந்த இது மாதிரி பாய் மாதிரி போட்டிருக்கோம்ல, அங்கே தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே அப்படியே ஜின்னு தான் அப்படியே வந்து அப்பா அப்படின்னு உட்கார்றாரு. இங்கே எல்லாம் கலன்னு பேசுகிறாங்க. அப்படியே ரொம்ப நாள் சொந்தக்காரங்க கிட்டலாம் நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி ஊருக்காரங்கெல்லாம் ஜின்னுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து சிட்டியில் ஜின்னு வந்து ரொம்ப சிட்டியிலே இருந்ததுனால இந்த இதெல்லாம் அவருக்கு தெரியாது. லைக் இந்த பாசம், இந்த எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெடிஷ்னல் திங்ஸ், கல்ச்சர், இதிலலாம் அவருக்கு அவ்வளவோ அங்கே கிடச்சிருக்காது. பட் அவர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆள். அதனால் அவர் வீட்டில் 3 பேர், அவருக்கு கூட பிறந்தவங்க கூட யாருமே கிடையாது. அவங்க அம்மா, அப்பா, இவர் மட்டும்தான் வளர்ந்துருப்பார். ஸோ அதனால் என்னமோ லைக் வந்து எல்லாம் அப்படியே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணுன்றது ஜின்னோட ஒரு தாட். ஸோ அதனால தான் ஊர் பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் இதை பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அப்படி தான் அவங்க அக்காவை பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தாச்சு, எல்லாம் பேசியாச்சு. உங்கள் ஜின்னோட அம்மா தான்
ஆ, எல்லாம் ஓகே. பொண்ண பார்த்துட்டு பேசிட்டோன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். பொண்ண வர சொல்றீங்களா? அப்படின்னு சொன்னோனே, இங்க வந்து உங்க அம்மா தான் உங்க அம்மா தான் வந்து கூப்பிடுறதுக்கு வராங்க. நீங்க அப்படியே உங்க அக்காவ ரெடி பண்ணிட்டு கடைசியா பூ வச்சு ஸ்லைடெல்லாம் குத்தி விட்டீங்க. உங்க அக்கா அப்படியே கம்முனு தான் இருக்கு. இன்ன வரைக்கும் வாய தொறக்கல உங்க அக்கா. துர்காக்கா, "என்னாக்கா? என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்க? சிரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. உங்க அக்கா எதுவுமே பேசல. அப்பயும் கம்முனு தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? சரின்னு சொல்லிட்டு கதவு யாரோ தட்டுறாங்கன்ட்டு போய் திறக்குறீங்க. இங்க உங்க அம்மா தான், "என்னடி அவள ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க நீங்க, "ஆ பண்ணிட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. "சரி, சரி நீ இங்கேயே இரு. நீ வராத. நான் நான் போய் அக்காவ மட்டும் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்க, "அம்மா எதுக்கும்மா? நான் பார்க்கணும். நான் பார்த்தே ஆகணும் போ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இங்க உங்க அம்மா, "வேணே கம்முனு இரு. அங்கலாம் நீ வந்து வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பாட்டு உங்க அக்காவை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. நீங்க, "நான் ஏன் போகக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு அந்த இடத்துக்கு போல. பட் அது பக்கத்துல ஒரு இடம் மாரி இருக்கு. ஒரு ரூம் மாரி இருக்கு. அந்த ரூம்லேருந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ரூம்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்க குட்டி தங்கச்சி நேரா போய் ஜின்னு பக்கத்துல போய் நின்னுக்கிறா. இங்க ஜின்னு அப்படியே மொறச்சு மொறச்சு அவ வந்து அப்படியே ஜின்ன மொறச்சு மொறச்சுன்னு பார்க்குறா. இங்க ஜின்னு பார்த்து சிரிக்கிறாரு. இங்க கிட்ட கூப்பிடுறாரு. "என்ன? எதுக்கு என்ன அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. இங்க உங்க தங்கச்சி கனகா, "அது இல்ல, நீங்க தான் எங்க அக்காவ கட்டிக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கனகா கேட்குறா. இங்க ஜின்னு, "ஆமா, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. இங்க கனகா, "இல்ல, அழகா இருக்கீங்க. எங்க அக்காவ நல்லா பார்த்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கனகா கேட்குறா. இங்க ஜின்னு, "உங்க அக்காவ பிடிச்சதுனால தானே நான் வந்தேன். அப்போ பார்த்துக்க மாட்டேனா? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். நான் அப்படி இன்கேஸ் நல்லா பார்த்துக்கல அப்படின்னா, நீ வந்து என்ன அடி, ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜின்னு சொல்றாரு. இங்க கனகாவும், "அக்கா எனக்கு மாப்பிள்ளை ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடுது. இங்க ஜின்னு சிரிச்சுட்டு கம்முனு உட்காந்துருக்காரு. இங்க அதுக்கப்புறமா அதாவது உங்க அக்காவ கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உங்க அக்காவ பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஆக்சுவலி ஏற்கனவே ஃபோட்டோல தான் பார்த்து பிடிச்சிருக்கும். ஸோ நேர்ல பார்க்கவும் உங்க அக்கா செம்ம அழகா இருக்காங்க. அவங்க கட்டியிருக்க புடவை, அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸு அண்ட் அந்த கனகாம்பரம் பூவும், மல்லிப்பூவும் கலந்து வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் எல்லாமே மருதாணி கூட மெஹந்தி வந்து லைக் வந்து அந்த நம்ம நார்மலா போடுற மெஹந்தி இல்லாம அரைச்ச மருதாணி எல்லாத்தையும் அவர் நோட்டீஸ் பண்றாரு. பிகாஸ் அந்த கல்ச்சருக்காக தானே அவர் இங்க கிராமத்து பொண்ணே கல்யாணம் பண்றாரு. ஜல் ஜல் கொலுசு, அதுக்கப்புறம் மருதாணி எல்லாமே லைக் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஒரு கேர்ள் அவர் வந்து பார்க்குறாரு. லைக் அவர் படத்துலலாம் பார்த்துருப்பாரு. லைக் அந்த மாதிரி இப்போ நிஜத்தில் அவர் பார்க்கவும் மனுஷன் ஃப்ளாட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க அக்காவ. ஸோ இங்கே உங்க அம்மாட்ட அவர் சொல்லிடுறாரு, "எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுன்னு" சொல்லிட்டு. இங்கே அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு இதுனா நான் உன்னைக்கு சொல்லலாங்களா அப்படின்ட்டு இங்கே ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜின்னே பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, எல்லாம் ஓகே தான். என்னதான் இருந்தாலும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தனம் நடத்தன போகிறது இவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவங்க 2 பேரும் தனியாக பேசி தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா இது எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வெறும் பார்த்தத வச்சு பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், நாளை பின்ன பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜின்னு அதெல்லாம் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பேசி தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. பட் ஸ்டில் அவங்க பேசுகிறது எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு இவருக்கும் வந்து இது சரின்னு படுது. அவங்க அம்மா கேட்கவும் இங்கே ஊர்க்காரங்களாம், "என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் இப்போ பட்டணத்துலேருந்து வரீங்கன்னு தான் பொண்ணையே கூட்டிகிட்டு வந்து காமிச்சோம். இல்லைனா பரிசம் போட்டதுக்கப்புறம் தான் பொண்ணையே கூட்டிகிட்டு வந்திருப்போம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் இப்போ கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னம்மா நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர்க்காரங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது, பொண்ணெல்லாம் காட்ட முடியாது, தனியாலாம் பேச முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் அப்பா, "இருங்க இருங்க, எதுக்கு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? இருங்க கம்முன்னு. அவரும் வாழ போகிறாரு கல்யாணம் பண்ணிட்டு. அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். எப்போ நம்மளுக்கு பண்ணதையே நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். மனசு வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறது அவங்க தான். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். நீங்கள் போய் பேசுங்க மாப்பிள்ளை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து லைக் வந்து ஒரு ரூம் மாதிரி இல்லை, அது லைட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு பேக் சைட் பால்கனி மாதிரி இருக்கும். அங்கே சேரு டேபிள்லாம் போட்டு லைக் வந்து இருக்கும், ஓகேவா? அங்கே ஃபுல்லாக அந்த செடி அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபேன் இருக்குது. அங்கே கீழே சேர் டேபிள் மாதிரி ஓப்பன் பிளேஸ் தான். ஸோ அங்கே கீழே வந்து அப்படியே ஜின்னு போய் அப்படியே உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இங்கே ஜின்னு உங்களை எதாவது பார்த்துட்ருக்காரு. உங்கள் காஸ்டியூம் உங்களை இல்லை, உங்கள் அக்காவை
சாரி சாரி உங்கள் அக்காவை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து காஸ்டியூம் வந்து செம்ம அழகாக இருக்கு. அந்த உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம், ஜுவல்ஸு, அந்த அட்டிகை இதெல்லாம் அவர் அங்கே சிட்டியில் வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாதுல்ல. எல்லாம் ஃபேஷனாக ஐகான் அந்த மாதிரி போயிட்டாங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத அவர் பார்த்து அப்படியே அதை மேமருந்து ரசிச்சிட்ருக்காரு. இங்கே கம்முனே நிற்கிறாங்க உங்கள் அக்கா, எதுவுமே பேசலை. இங்கே ஜின்னு, என் பேர் ஜின், வயசு 30 ஆகுது. எனக்கு நீ கேட்கலாம், நான் படிச்சிருக்கேன், சிட்டியில் இருக்கேன், எதுக்கு இங்கே பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னு. எனக்கு இந்த கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இந்த கிராமத்து நாகரிகம், இந்த சொந்தக்காரங்களாம் இருந்தாலும் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களே சொந்தக்காரங்களாம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது, உங்கள் ஊர் சாப்பாடு, உங்கள் கல்ச்சர் எல்லாமே எனக்கு பிடிக்கும். படத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர் ஆக்சுவலி. நான் ஊராக போய் நிறைய பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். அப்போது பார்க்கும்போது எனக்கு தோணும், இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நம்ம ஏன் நம்மளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன்றதுக்காக, ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து டெய்லியும் சாப்பாடு கொண்டு வருவாங்க 4 பேர். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் கிராமத்தில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு பில்டிங் கட்டி கொடுத்ததுக்கே இப்படி இருக்காங்க, அப்போ அந்த ஊர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ அந்த பொண்ணு நம்ம மேலே பாசமாக இருப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ஒரு ஊர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோடய ஆசை. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்க அப்பா ப்ரொஃபைல் என்கிட்ட காமிச்சார். ஃபோட்டோவில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் வந்துட்டேன். நீ மட்டும் ஓகே சொன்னினா இன்னும் 4 நாளில் உனக்கு எனக்கு கல்யாணம், பேசு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அக்கா வாய் மூடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு துர்கா, பேசு, நான் உன்னோட குரலை கேட்க தான் 4 மைல் ஊர் தள்ளி வந்திருக்கேன், ஏதாச்சும் பேசு, டெல் மீ அபவுட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்ன சொல்லவும், இங்கே அவங்க அக்கா எதுவுமே பேசலை, அப்படியே கம்முன்னு தான் இருக்காங்க. துர்கா என்னாச்சு, என்னை பார்த்தா என்ன பயமாக இருக்கா என்ன? நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் பேசு, வாயை திறந்து, உன் குரலை கேட்கணும் போல இருக்குது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு கேட்குறாரு. இங்கே அவங்க அக்கா அப்படியே தலை தூக்கி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அக்கா கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, அழுகுறாங்க. சின்ன வாடாவேன், என்ன எதுக்காக அழுகுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே அவங்க அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. இங்கே ஜின்னு வாட், என்னது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அக்கா, ஐயோ கத்தாதீங்க, யாருக்கும் தெரியாது, என்னோட அத்தை மகன் பாஸ்கர், சின்னதுலேருந்து அவன் தான் என் புருஷனை நினச்சி வாழ்ந்துட்டேன். இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சண்டை, அதனால் அவங்க யோசிக்கலை. அதான் எங்கள் அப்பா வீராப்புக்கு நான் என் பிள்ளைக்கு வெளி ஊர்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு எங்கள் அத்தை மகனை உயிர், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா என்னால் சத்தியமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அழுகுறாங்க. இங்கே சின்ன அத்தை மகன் இருக்கானா, எதுக்கு புடவை கட்டி சீரி சிங்காரிச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அமுச்சு விட்றீங்க, எங்கள் நேரத்தை எதுக்கு வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு உங்கள் அக்காவை பிடிச்சிருச்சு. இப்போது டக்குன்னு இல்லைன்னு ஒன்று ஒரு மாதிரி ஆகிட்டார் மனுஷன், என்னடா இதுன்ற மாதிரி. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி, சரி ஓகே வா உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கையை பிடிக்கிறாரு. இங்கே உங்கள் அக்கா, இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் எனக்கு கொன்று போட்டுடுவார், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், நீங்களே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கையெடுத்து கும்பிடுறாங்க. எங்கள் ஜின், என்ன விளையாடுறியா, நான் எதுக்கு நிறுத்தணும், உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு கேட்கவும், உங்கள் அக்கா ப்ளீஸ் எனக்காக உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும், எனக்கு வேறு வழியே தெரியல, எங்கள் அப்பா கண்டிப்பாக என்னை ஒத்துக்க மாட்டார், ப்ளீஸ் நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கையெடுத்து கும்பிடுறாங்க. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பாட்டு அப்படியே நின்றுட்டு யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் பாட்டு நேராக திருப்பி அந்த ஹால் எல்லோரும் உட்காந்துருக்க இடத்துக்கே வராரு. இங்கே எல்லாம் ஜின்னு வரவும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கிட்ட தனியாக பேசிட்டியா அப்படி இப்படின்னு இருக்க கிளவிங்கெல்லாம் ஜின்னை போட்டு ஓட்டுதுங்க. இங்கே அப்படியே உங்கள் ஜின்னோட அம்மா, என்னப்பா
பொண்ணுக்கிட்ட பேசுனியா, பிடிச்சிருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஜின்னு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. எதுவுமே பதிலே சொல்லலை. சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா உங்கள் குட்டி தங்கச்சி இங்கத்துக்கு அங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கா. ஓடிட்டு அவளை தான் பார்க்குறாரு. அவள் ஓடி போய் நேரம் என்ன பண்ணுறா, உங்கள் பின்னாடி போய் நின்றுக்கிறா. அப்போ தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு அப்படியே மேலே கண்ணை நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அக்காவுக்கு மாமாக்கு அக்காவை பிடிக்கணும்னு சொல்லணும், மாமாக்கு அக்காவை பிடிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும், பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வேண்டிட்டு அப்படியே அந்த தூண் பின்னாடியே நின்றுட்டுருக்கீங்க. கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அவர் பார்க்குறது உங்களுக்கே தெரியல, ஜின்னு உங்களை தான் பார்க்குறாருன்னு தெரியல. நீங்கள் அப்படியே வேண்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜின்னு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு உங்ககிட்ட அதான் உங்களுக்கு நேராக கையை நீட்டி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லோரும், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேராக கையை நீட்டி காட்டுறாரு. இப்போ நீங்கள் தான் என்ன எந்த பொண்ணு அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. நேராக கை உங்களுக்கு நேராக நீட்டிகிட்ருக்கு. இங்கே அவ்வளோதான், ஊர்க்காரங்கெல்லாம் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீ நான் படிச்சிருந்தா நாகரிகம் தெரிஞ்சு நீ வந்து நடக்க மாட்டியா? ஊருக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு எப்படி அநாகரிகமாக நடந்துக்கிட்டு இருக்க? அக்காலை பார்க்க வந்துட்டு தங்கச்சியை கை நீட்டட அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கத்துறாங்க. இங்கே ஜின்னு தெனாவட்டா நிற்கிறாரு. அவர் பாட்டு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இங்கே ஜின்னோட அம்மாவுக்கு செம்ம மானம், லைக் எப்படி சொல்கிறதா மானமே போச்சுன்ற மாதிரி இருக்காங்க. இங்கே அதான் உங்கள் அப்பா என்னங்க சம்மந்தி இது, மாப்பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் தெரியல சம்மந்தி என்ன நடந்துச்சுன்னு. அவனுக்கு உங்கள் பெரிய பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் வந்தான், ஆனால் என்ன பிடிக்கலான்னு தெரியலிங்களே, நான் கேட்டுட்டு என்னென்னு சொல்கிறாங்க சம்மந்தி, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னோட அம்மா அப்பா அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அங்கே ஊர்லேயே வேறு ஒரு இடத்துல தான் அவங்க தங்கியிருக்காங்க. நேராக போகிறாங்க. போயிட்டு டேய் அறிவு கட்டவனே, என்னடா அக்காலை பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. எங்கள் ஜின்னு எதுவுமே பேசலை. காரில் ஏறி உட்காரு, வா போகலாம், நான் சொல்கிறேன் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லவும் அவங்க அம்மாவும் காலையில் ஏறி உட்காந்துட்டு கம்மனே போயிடுறாங்க. இங்கே உங்களுக்கு அழுவே வருது. அக்காவுக்கு பிடிக்கும்னு பார்த்தா இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. நான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. நேராக உங்கள் அம்மா வந்து போட்டு கும்முன்னு உங்களை கும்புறாங்க, அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் இதில் என்ன பண்ணேன், எதுக்கு நம்ம அம்மா நம்மளை அடிக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியல. இதுக்கு தான் சொன்னேன், தாவணியை போட்டுட்டு இங்கத்துக்கு அங்கத்துக்கு குடிச்சு தெரியாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்குறியா, அம்மா சொல்கிறது ஏதாவது கேட்குறியா, உன்னை வராதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இங்கே நீங்கள் நான் என்னம்மா பண்ணேன், அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, மாமா அக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க தானே வந்து நின்னேன். இத்தனைக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் வந்து தூண் பின்னாடியே தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் எப்படி என்னை பார்த்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னை எதுக்கு இப்போ கத்துற, என்னாலே அக்கா வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. இங்கே அவங்க அம்மா ஆமாண்டி ஒன்னால தான் கெட்டு போச்சு, இப்படி என்னடி உனக்கு தட்டுக்கிட்டு நிற்கிது, இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், காலேஜுக்கு சேர்த்து விட்ருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வார்த்தை மேலே வார்த்தை விடவும் உங்களுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ணேன், அக்காவுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சது ஏத்தப்பா, நான் என்ன பண்ணேன், விடுங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கோயில் மாதிரி, லைக் கோயில் இல்லை, லைக் ஒரு விநாயகர் சிலை வச்சு அங்கே நீங்கள் சாமி கும்பிடுவீங்க. நேராக அங்கே தான் போகிறீங்க. எத்தனை வாட்டி சொன்னேன், வர மாப்பிள்ளைக்கு உங்கள் அக்காவை பிடிக்கணும், உங்ககிட்ட எத்தனை வாட்டி வேண்டினேன், உனக்கு நான் சொன்னேன்ல நான் 10 பேருக்கு பொங்கி போடுறேன், அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருன்னு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த சாமியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அழுவுறீங்க. இங்கே வந்து உங்கள் குட்டி தங்கச்சி கனகா தான் வரா, வந்து அக்கா நீ ஏன்க்கா அழுவுற, அல்லாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நீங்கள் போடி, எல்லோரும் நான் தான் தப்பு, என்னால் தான் துர்காக்கா வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க, நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. உங்கள் தங்கச்சியை குட்டி பண்ணு தான், அதுவே உங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அக்கா நீ ஒன்றும் பண்ணலை விடுக்கா, வந்த மாப்பிள்ளை என்கிட்ட எப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிற்கிது. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்னடா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் பாட்டி வந்து உங்கள் அப்பாட்ட கேட்டுட்ருக்காங்க. இங்கே உங்கள் அப்பா என்னத்தம்மா பண்ணுறது, வந்தவர் துர்காவை பார்த்து பிடிக்கணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வயனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ யார் துர்காவை கட்டிப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
வந்த மாப்பிள்ளைக்கு பையனை பிடிச்சிருக்கனா பையனை கட்டி வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. இங்கே உங்க என்னம்மா பேசுகிற, பையன் சின்ன பிள்ளை அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் வயசுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடா, அது எல்லாத்தையும் ஒரு ஊருக்கே சோறாக்கி போட்டுருவா அவளை விட்டா. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வளர்த்துருக்கோம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாம் காலங்காலத்தான் கல்யாணம் பண்ணி பார்க்குற வயசு தான், ஒன்றும் அவ்வளோ சின்ன வயசு ஒன்றும் இல்லை உன்னோட 2வது பொண்ணுக்கு, கட்டி வச்சிடடா அவளையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டி சொல்லவும், மா என்னம்மா சொல்கிற, பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படிம்மா சின்ன பொண்ணுக்கு, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு இங்கே உங்கள் அப்பா சொல்ல, இங்கே உங்கள் பாட்டி, டேய் இருக்கட்டும், பெரிய பொண்ணுக்கு தான் உன் தங்கச்சி மகன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அப்பா, மா விளையாடுறியா, அதெல்லாம் இல்லை, உசுரே போனாலும் அவள் பிள்ளைக்கு நான் என் பொண்ணை கட்டி தர மாட்டேன். யாருமே வேணான்னு போன ஓடுகள்ளி தானே அவள் பிள்ளைக்கு எதுக்கு என்னோட பொண்ணை நான் கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா சொல்கிறாரு. இங்கே உங்கள் பாட்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பகையை மனசில் வச்சுட்டு சுத்த போகிறடா, அதுவும் உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, கட்டி வச்சிடுறா, இதனாலயாச்சும் 2 குடும்பம் ஒன்று சேரட்டும், எனக்கும் என் மகன் என் கூடயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா, நீ இதை பண்ணாதான் அவளும் வருவா. டேய் நான் ஒன்றும் ஊரில் எவனோ ஒருத்திக்கு போய் உன்னோட பொண்ணை கொடுன்னு நான் சொல்லலடா, எவனோ ஒருத்தனுக்கு உன் பொண்ணை உன் சொந்த தங்கச்சி பையனுக்கு கொடுக்க சொல்கிறேன். சின்னதுலேருந்து அதுங்களும் ஆசைப்பட்டு வளர்ந்தது தானே, திடீர்னு நீ போட்ட சண்டைனால அதுங்களுக்கு பிரிஞ்சிருச்சுங்கன்னா அந்த பாவம் உன்னையே தானே வந்து சேரும். சின்ன இதில் அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, பிடிச்சவனை கட்டிக்கணுன்றதுக்காக வீட்டை விட்டு போனான். அவள் உன்கிட்ட மரியாதையே வந்து சொன்னான், அண்ணா எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு. நீ என்ன பண்ண, உனக்கு இவர் நம்ம சாதி இல்லை அந்த சாதி இல்லைன்னு எதோ பேசி அவள் வீட்டை விட்டு போயிட்டா. எனக்கு அவர் தான் வேணும், அவள் சொன்னதை நம்ம கேட்டிருந்தா இந்நேரம் அவன் நம்ம கூட தாண்டா இருந்திருப்பா. இந்நேரம் நீ உன் தங்கச்சி பையனுக்கு தான் கட்டி வச்சிருப்ப, பாஸ்கருக்கு தான். அவனுக்கு என்னடா குறைச்சல், உன் மூத்த பொண்ணை கட்டி வைக்கிறதுல அவன் என்ன குறைஞ்சி போயிட்டான்னு கேட்குறேன் என் பேரன். அவனுக்கு என்ன குறைச்சல், ராசா கணக்காக இருக்கான். அவனுக்கு நம்மளோட துர்காவை கட்டி வை, அந்த பட்டணத்துலேருந்து வந்த பிள்ளைக்கு நம்ம பையனை கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அப்பா யோசிக்கிறாரு, இது கரெக்டாக வருமானு. ஏன்னா அவர் அவங்க தங்கச்சி மேலே செம்ம கோத்தில் இருக்காரு. சின்ன வயசில் அவங்க ஒரு அரௌண்ட் ஒரு 19 இயர்ஸில் அவங்க தங்கச்சி ஓடி போயிருப்பாங்க. பட் ஸ்டில் அவருக்கு அந்த கோவமே குறையல. அப்புறம் சின்னதில் நீங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இருக்கும். அப்போ திரும்பியும் இந்த பிரச்சனை கலரும் போது சண்டை வந்து திருப்பி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதனால தான் நீங்கள் சின்னதுலேருந்து நீங்களும் நீங்கள் இல்லை, உங்கள் அக்காவும் அதாவது உங்கள் அத்தை பையன் பாஸ்கரும் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க லவ் பண்ணுற கணக்கு தான். ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் டக்குன்னு உங்கள் அப்பா இப்படி மாப்பிள்ளை பார்க்கவும் அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிடுச்சு உங்கள் அக்காவுக்கு. இங்கே உங்கள் பாட்டியும் சொல்லவும், உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டு அங்கே சாமிக்கிட்ட உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. இங்கே அவங்க பாட்டியும் உங்கள் அப்பாவும் பேசிடுறாங்க. இங்கே உங்கள் அப்பாவும் இதுதான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்தவர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, இப்போ இதுக்கு மேலே இவளை யார் கட்டிப்பா துர்காவை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா போய் உங்களோட அத்தை வீட்டில், அதாவது அவங்க தங்கச்சி வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உன் பையனை கட்டி கொடுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவங்களும் மறு வார்த்தையே எதுவும் கேட்காம சரிண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 குடும்பம் ஒன்று சேருதுன்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவா, அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உங்கள் அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், அவங்களுக்கு இந்த கல்யாணம் நின்னதை விட பாஸ்கர் கூட ஆக போகிறதுன்றது ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே உங்ககிட்ட வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, வேணே இன்னும் 2 நாள் கல்யாணம் உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஒரே மேடையில் நடக்க போகுது, எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் தயார் பண்ணிக்கோ, நீ பட்டணத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்பா விளையாடுறீங்களா, நான் கட்டினா இந்த ஊரில் இருக்கிறவரை தான் நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு உங்களெல்லாம் விட்டு போகக்கூடாது, நான் போக மாட்டேன், இதுதான் என் வீடு, இதுதான் என் ஊர், நான் இங்கே தான் இருப்பேன், உங்களை அம்மாவை பாட்டியை தங்கச்சி அக்காவை யாரையும் விட்டு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அப்பா அக்காவுக்கு தானே நீங்கள் பட்டணத்து மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பா, இங்கே பாருடி, யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணுமா, கல்யாணம் பண்ணி பொட்ட பிள்ளைங்களை வளர்த்து அதை பெரிய பெரிய வயசுக்கு வரும்போது விட்டு பிரிகிற வழி எனக்கும் வழி தான். இப்போ உன்னையும் உங்கள் அக்காவையும் கட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருந்துருவேன், ஆனால் உங்களை பிரிஞ்சிருக்க வழி, அது நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து தாம்மா எனக்கு அது போகும். அப்பாவுக்கு வயசாகுது, உன்னையும் உங்கள் அக்காவையும் கரை சேர்த்துட்டாதான் எனக்கு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. அடுத்தது
பொடுசு கனகா இருக்குது, அதை படிக்க வச்சு அதை கரை சேர்க்கணும், புரிஞ்சுக்கோமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்பா இல்லைப்பா எனக்கு இந்த கல்யாணம் நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா உன்னை கட்டி கொடுக்குறேன்னு, அப்பாவோட வாக்கை மீற போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டு நேராக உள்ளே போயிடுறாரு உங்கள் அப்பா. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா உங்கள் கல்யாணன்றது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் குடும்பத்துலேயும் சரி நீங்களும் சரி நினைக்காத ஒன்று நடக்க போதுன்னும் போது உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்போ உங்களுக்கு டோட்டல் கோவம் ஃபுல்லாக ஜின்னு மேலே தான் திரும்புது. பிகாஸ் அவர் பாட்டு வந்து கம்முன்னு போயிருந்தாருன்னா எதுவுமே பிரச்சனையே இல்லை, இவர் தான் வந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாரு, சுத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி விட்டாருன்னு உங்களுக்கு அவர் மேலே சரி கோவம் வருது. இப்போ இந்த ஆளை நான் கட்டிக்கிட்டே ஆகணுமா அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க, சரி கோவம் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்கு வந்து தனித்தனியாக அவங்க வீட்டில் உங்கள் 2 பேருக்கும் வைக்கிறாங்க. அங்கே ஜின்னுக்கும் அவங்க அக்காவை கட்டிக்கப்படுறாரு, அதாவது உங்கள் அத்தை பையன் பாஸ்கருக்கும் பாஸ்கருக்கும் தனியாக அங்கே நலங்கு வைக்கிறாங்க. இங்கே பாஸ்கர் தான் ஜின்னுக்கிட்ட அப்படியே நலங்கு 2 பேருக்கும் வச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிட்டு பேசுகிறாரு. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, சொன்னா துர்கா எல்லாத்தையும் நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ்கர் ஜின்னுக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே ஜின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அனுமையணுன்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டா, அதனால தான் பரவாயில்ல. ஆனால் எனக்கு தான் இந்த பொண்ணு வயனா, அவளுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியாமலே கையை நீட்டிட்டேன் நான் பாட்டு. இப்போது அவளை எப்படி இது பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு வந்து பாஸ்கர் கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாஸ்கர், ஐயோ அண்ணா அது வயனு ரொம்ப நல்ல பிள்ளை, துர்காவோட வயன் ரொம்ப நல்ல பிள்ளை, அது எல்லாத்தையும் புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கும், அதை எல்லாம் நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் எல்லாம் புரிஞ்சுப்பா. என்ன கொஞ்சம் மறுடு பிடிப்பா, 2வது பொண்ணு, நான் வீட்டுக்கு நடுப்பில்லைல்ல, அதனால் கொஞ்சம் மறுடு பிடிப்பா, மற்றபடி அவெல்லாம் நல்லவ, ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ்கர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் இப்போ அப்படியே உள்டாவே ஆயிடுச்சு, உங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் அப்படியே உருன்னு இருக்கீங்க. இங்கே உங்கள் அக்கா வந்து வயனு ஏண்டி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அக்கா, ஏய் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுதுடி ஒரு சந்தோஷமே இல்லை, ஏண்டி உனக்கு அவரை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அக்கா கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லைக்கா, நான் அப்பாக்காக கட்டிக்கிறேன், அப்பா தான் இதுக்கு வாக்கு கொடுத்துருக்காருல்ல, நான் அப்பாக்காக பண்ணிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு, நீங்கள் சொன்னதுலேயே அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ உங்கள் அக்காவுக்கு ஒரு கில்ட்டு, அவங்கனால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையும் சேர்ந்து போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டில் இருக்காங்க உங்கள் அக்கா. சரி வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ நினச்சபடியே உங்களுக்கும் ஜின்னுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பாஸ்கருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. இங்கே ஊர்க்காரங்கள்லாம் கலாய்க்கிறது என்ன, ராத்திரிக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் நீங்களோ சிரிக்க கூட இல்லை, உம்முனே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் குட்டி தங்கச்சி கனகா இருக்கால, அவள் கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. நீங்களே சின்ன பிள்ளை தான், அதாவது இப்போ தான் காலேஜுக்கே போக ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே அவங்க படிப்பும் போயிடுச்சா, இப்போ உங்களை படிக்க வைப்பாரான்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரை விட்டு போகிறது முக்கியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, உங்கள் ஊரில் இருக்க அந்த நேச்சர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு எடுத்தோன்னே இப்போ கல்யாணம் ஆகிட்டு பட்டணத்துக்கு போகணும், சிட்டிக்கு போகணுன்றது உங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. நீங்கள் அந்த கோவத்தில் இருக்கீங்க, அதனால் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கண்ணுலேயே தெரியல. அங்கே இருக்க கிழவிங்கெல்லாம், எடியே வயனே என்னடி நீ கல்யாணம் ஆகிடுச்சு, இதோ உன் புருஷன் கூட பட்டணத்துக்கு போக போகிற, உன் மூஞ்சில் ஒரு சிரிப்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குதுங்க. நீங்கள் அப்படியே ஒரே முறை தான், வந்தோமா தின்னோமா போனோமா இருங்க கிழவிங்களா, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே பாத்தியாடி அவளுக்கு ஏத்தத்தை, வந்தோமா தின்னோமா போனோமா இருக்கணுமா, இவளுக்கெல்லாம் பாவம் அந்த தம்பி தான் இதுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த கிழவிங்கெல்லாம் போதுங்க. இங்கே நீங்கள் தான் இங்கேத்துக்கு அப்படி எரிச்சலாக இருக்கீங்க, யார் எது பேசுனாலும் எரிஞ்சு விழுவுறீங்க. இங்கே ஜின்னுக்கே ஒன்றும் புரியல, எதுக்கு இது இவ்வளோ கோவமாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படியே முழிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலி ஜின்னுக்குமே உங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்னால ஓகே சொல்லியிருக்க மாட்டார், பட் ஸ்டில்
இந்த இந்த சூழ்நிலை ஏன்னா ஊர் மயில் கடந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்துட்டாரு. ஸோ இப்படியே திருப்பி போகவும் முடியாது. ஸோ அது உங்களே பார்த்த உடனே லைக் வந்து நல்ல லைக் ஒரு துருன்னு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த இது மாடெல்லாம் இது நின்று இருக்கும்ல ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்பல, மாடெல்லாம் நின்று அவர் நீங்களும் உங்கள் தங்கச்சி கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ துருன்னு ஒரு கேரக்டர் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஓகே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் வாழ்ந்தான்னு தோணியிருக்கும். இன்ட்ரெஸ்ட்னால இல்லை, லைக் உங்களை லவ்விங் ஃபீல் அந்த அவங்க அக்காவை பிடிச்சி தான் அவர் வந்திருப்பார். பட் ஸ்டில் வேறு வழி இல்லாமல் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பார். பட் உங்கள் துரு அந்த இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் ஓகே சொல்லியிருப்பார் உங்களை கட்டிக்கிறேன்னு. இதுதான். பட் நீங்களும் அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கீங்க, எரிஞ்சு உழுவுறீங்க. வீட்டில் உங்களை வேலையே செய்ய சொல்லலை, கல்யாணம் ஆகிட்டு வேண்டாம் நீ வேலையில் எதுவும் செய்யாத நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. பட் வேணும்னே போய் அண்ணா கூடையில் இருக்க அம்புட்டு பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் கனத்தடியில் போட்டு உட்காந்து கழுவுறீங்க. ஏன்னா ஜின்னு கூட இன்ட்ராக்டே ஆகக்கூடாதுன்னு இருக்கீங்க. உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் அதாவது பாஸ்கரும் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க, உட்காந்து ஒன்றா பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கும் ஜின்னுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போட்டு அப்படியே கல்யாண கோலத்திலே வந்து அவ்வளோ பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு இருக்கீங்க. போயிட்டு துணியை ஊற வைக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பிடிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற கழுத, என்னடி கல்யாண குளத்தில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்க, துணி துவைக்கிற ஊற போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஏன் கல்யாண குளத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எப்போவுமே நான் தானே இதெல்லாம் பண்ணுவேன், இப்போ என்ன புதுசாக வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அது எப்போவுமே பண்ணுவேன், இப்போ கல்யாண குளத்தில் இருக்கடி, உங்கள் அக்காவை பார்த்தல, அவள் எப்படி போயிட்டு உட்காந்து புருஷன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, போடி அங்கே மாப்பிள்ளை தனியாக இருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கட்டும், இவ்வளோ நாள் தனியாக தானே இருந்தார், இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு ஏதாவது இருக்கா என்ன, போயிடுமா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு திருப்பி போய் துணி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இங்கே பாருடி, எனக்கு புரியுது உனக்கு இது கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்காருடி, புரிஞ்சு பாருடி, உன்னை நல்லா பார்த்துப்பாரு, நீ சின்ன பொண்ணுன்னு அவருக்கு தெரியும், ஆனால் நீ அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் நடந்துக்காதுடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கெல்லாம் தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போமா, உன் புருஷன் கொடுத்த வாக்குனால தான் இன்றைக்கி என் கழுத்தில் தாலி ஏறி இருக்கு, நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. கேட்டால் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் உன் புருஷனுக்கு ஒரு பாரம் குறையணுமா, அப்போ இத்தனை நாள் எங்கள் 3 பேரையும் பெற்று வளர்த்தது உன் புருஷனுக்கு பாரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா இங்கே பாருடா, இத்தனை நாள் மட்டும் எங்கப்பான்னுவ, இப்போ என்ன என் புருஷன் ஆயிட்டாரா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் இனிமேல் உன் புருஷன் தான், இனிமேல் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே இங்கே ஜின்னுக்கா ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க 2 பேரும் ஜோடியாக உட்காந்துன்னு இருக்காங்க, இவர் மட்டும் சிங்கிளாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே அவர் அப்படியே உங்களை தான் தேடுறாரு, எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் உங்கள் மாமியார் அதாவது ஜின்னோட அம்மா உங்களை பிடிச்சி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஜின்னு பக்கத்தில் உட்கார வச்சிட்றாங்க. நீங்களும் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க, ஏன்னா சொந்தக்காரங்க சுற்றி இருக்காங்க, கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் நண்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் சிரிக்கிறாங்க. நீங்களும் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. எங்கள் ஜின்னுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. பிகாஸ் அவருக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும், கல்யாணம் ஆகிட்டு உடனே நீங்கள் தனியாக அவரை விட்டு போகவும் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும். இப்போ தான் அவர் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார். அவர் உங்ககிட்ட தான் ஓய் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பவே இல்லை, யாரையோ கூப்பிட்றாருன்னு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர் திரும்பி ஒன்று தான் அப்படின்றாரு. நீங்கள் இப்போ தான் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன காலையிலேருந்து கல்யாணம் ஆன கையோட ஒரே வேலையாக செஞ்சிட்ருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குடு திரும்பி நான் எப்போவுமே என் வீட்டில் நான் தான் பண்ணுவேன் எல்லாம், இப்போ மட்டும் என்ன அதான் அப்படின்றீங்க. அவர் ஓகே 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 அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் எரிஞ்சு விழுறீங்க, அவருக்கு பயமாக இருக்குது, ஐயோ அந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவரு கம்முன்னு இருக்கார். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் கலாய்ப்பாய்ங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் ரெடி பண்ணுறாங்க ரூமெல்லாம். இங்கே உங்கள் அக்கா செம்ம ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து இதை பண்ணணும், அதான் அந்த ரெடி பண்ணும்போது பேசி சிரிக்கிறதுலலாம் அவ்வளோ வெக்கப்படுது உங்கள் அக்கா. துர்கா நீங்களா அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. இங்கே உங்களை கிட்டெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள்
உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களான்ற மாதிரி திட்டி விட்டுறீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி ஃபுல்லாக உங்கள் அக்காவை விட்டுட்டு அப்புறம் உங்களையும் கொண்டு போய் ரூமில் விடுறாங்க. இங்கே ஜின்னு தான் அப்படியே அவர் உட்காந்துட்டு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் அவருக்குமே இது நியூ. அவருக்கு இப்போ உங்க கூட லைஃப் உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கிடையாது. பட் உங்களுக்கு ஏகப்பட்ட பயம். ஐயோயோ! இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த ஆள் பண்ணிடுவானோ அப்படி இப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே சொம்ப பிடிச்சி அப்படியே நசுக்காத குறை தான். அப்படியே கையை பிடிச்சிட்டே போகிறீங்க. போயிட்டு அவர் முன்னாடி தான் நிற்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கையில் இருக்க சொம்பை வாங்கி அப்படியே பக்கத்து டேபிளில் வச்சுட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. இப்போ அப்படியே கீழே தான் குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழகாக இருக்கீங்க. அப்படியே க்யூட்டாக லைக் நீங்கள் ஒரு ஒயிட் வித் ரெட் காம்போவில் ஒரு saree கட்டியிருப்பீங்க. இந்த ஊர் நாட்டில் எல்லாம் கட்டுவாங்க தெரியுமா? மோஸ்ட்லி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு saree கட்டியிருக்கீங்க. அண்ட் உங்களோட புது தாலி அண்ட் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செயின்லாம் போட்டிருக்கீங்க. அண்ட் ஒரு ஜிமிக்கி பொட்டு அந்த கனகாம்பரமும் மல்லிப்பூவும் கலந்து பக்கா ஒய்ஃப் மெட்டீரியலாக இருக்குது. அது பார்க்கும் போதே ஜின் இதை தான் எதிர்பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே இருக்கீங்க நீங்கள். அவர் என்ன நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாரோ அதுக்கு மேலேயே அவருக்கு கிடச்சிருச்சுன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் உங்கள் அக்காவை தான் வந்து லைக் வந்து அந்த இதில் இமேஜின் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் பியாண்ட் த இமேஜினேஷன் இருக்கீங்க. லைக் உங்கள் இன்னசென்ஸாக இருக்கட்டும், உங்கள் கோபம் கூட அவருக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த எரிஞ்சு விழுறது கூட அவர் ரசிக்கிறாரு. ஏன்னா இந்த கிராமத்து பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். பட் ஆனால் அதில் இன்னசென்ஸும் இருக்கும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி இருக்கீங்க. உங்கள் அக்கா கிட்ட அது கிடையாது. உங்கள் அக்கா ரொம்ப சாஃப்டாக இருப்பான். நீங்கள் ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கவும் ஜின்னுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை விளக்குறீங்க, எடுத்துடுறீங்க கையை. திருப்பி வந்து அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஏன் என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே தலையை கீழே குனிஞ்சபடியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவர் திருப்பி ஏய் பயன் உன்னதான் என்னை பாரு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணு ஃபுல்லாக தண்ணி. அவர் ஏய் என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் தூங்கணும், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் தூங்கணுமா? சரி தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்போ தான் நடக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. உனக்கும் எனக்கும் எதுவுமே தெரியாது நம்மளை பற்றி. அப்போ இது மட்டும் எப்படி? நானும் அதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் நீ அழுகுறதுக்கு ஒன்றும் இல்லை பயன் அப்படின்றாரு. நீங்கள் நான் தூங்கணும் அப்படின்றீங்க. அவர் சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் பெட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த வால் ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. இங்கே சின்ன உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு உங்கள் முதுகு தான் அவருக்கு ஃபுல்லாக தெரியுது. அவர் அதே பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. இப்படியே சரி டைம் பாஸ் ஆகி மறுநாள் காலையும் ஆகுது. இப்போது ஜின்னு வந்து லைக் வந்து இப்போ ஊருக்கு போகணும். அதாவது அவர் வந்து ஒரு ஹைட்ராபாட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவங்க வீடு எல்லாமே ஹைட்ராபாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் கிளம்பி ஹைட்ராபாட்க்கு போகணும். ஸோ ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊரில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவர் ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் அப்படியே நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேக்லாம் பண்ணிட்டாங்க உங்கள் வீட்டில். நீங்கள் எதுவுமே நான் உங்களுக்கு தான் இந்த ஊரை விட்டு போகிறதுல இஷ்டமே இல்லைல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக உங்கள் வீட்டு பின்னாடி ஒரு பிள்ளையார் சிலை கோயில் மாதிரி நீங்கள் அந்த சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அங்கே போய் உட்காந்துட்டு அந்த சிலையை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது சாமியை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே பேசலை. நீங்கள் சுத்தமாக பேசலை. அப்படியே மூச்சு விட்டு அப்படியே முறைச்சி கண்ணில் தண்ணி ஊற்றுது. அப்படியே முறைக்கிறீங்க. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க எனக்குன்ற மாதிரி அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி தான் அவங்க கூடயே வந்து நிற்கிறா. கனகா குட்டி தங்கச்சி அவள் வந்து நிற்கிறா அப்படியே கூட. நீங்கள் எதுவும் பேசலை. அந்த சிலையை அதான் சாமி சிலையை முறைச்சி அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சு அப்படியே உங்கள் அம்மா எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. எழுந்திரிச்சு நீங்கள் போகிறீங்க. உங்கள் தங்கச்சி குட்டி தங்கச்சியை தான் நீங்கள் அப்படியே கையை டைட்டாக அப்படி கெட்டியமாக பிடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு நாய் வளர்த்துட்ருப்பீங்க. அது வந்து அந்த நாட்டு நாய் மாதிரி அந்த ஊர்லலாம் இருக்கும்ல, அந்த நாய் நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகவும் அந்த நாய் வந்து மூர்த்தின்னு வச்சுக்கலாம் அதுக்கு பேர். நீங்கள் அது கூட செம்ம ஜாலியாக விளையாடுவீங்க. அதுக்கு வந்து அந்த மேக்கப் பண்ணி விடுவீங்க. அதில் செம்ம க்ளோஸ் உங்களுக்கு அந்த டாகு. நீங்கள் போகிறீங்க, அது ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருது. நீங்கள் அதுக்கு தெரியுது நீங்கள் எங்கேயோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம பிரிஞ்சு போனால் நாயங்கள்லாம் கத்தும்ல, அந்த மாதிரி கத்துது. உங்களுக்கு அழுகியே வருது. ஏன்னா நீங்கள் தான் அதை குட்டிலேருந்து எடுத்து வளர்த்துருப்பீங்களா. இப்போ அதை பிரிஞ்சு போகிறோன்னா அதுக்கு கூட வந்து உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வீட்டில். உங்கள் அம்மாவுக்கு கண்ணே கலங்குது அந்த சீனை பார்க்கவும். நீங்கள் போய் அதை நல்லா தடவி கொடுத்துட்டு கனகா கிட்ட ப்ராமிஸ் கேட்குறீங்க. இங்கே பாரு, மூர்த்தியை நல்லா பார்த்துக்கிறோன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தா, சத்தியம் பண்ணி கொடு
3 வேளையும் அதுக்கு சரியாக சோறு போடுவேன். அதை வெளியில் நடக்க கூட்டிகிட்டு போவேன் எனக்கு சொல்லு. அது தனியாகவே இருக்கக்கூடாது. நீ அது கூட விளாண்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ப்ராமிஸ் கேட்குறீங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட. கனகாவும் அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குது. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். சத்தியமா நீ எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி நான் மூர்த்தியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கனகாவும் சொல்லுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளில போகிறீங்க. வெளில போனால் உங்கள் அக்கா, மாமா அண்ட் வந்து ஜின்னு 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கவும் நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கு. அவங்கெல்லாம் ஐக்கியமாக இருக்காங்க. நீங்கள் தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தான் நம்ம தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கோம் போலன்ற மாதிரி இருக்குது. போயிட்டு நேராக போய் எல்லாரையும் ஹக் பண்ணுறீங்க. அந்த பாட்டிங்களை, கிழவிங்க, என்னதான் அந்த கிழவிங்கெல்லாம் உங்களை திட்டி போட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க எல்லாரையும். அப்புறம் உங்கள் அப்பாட்ட வரீங்க. உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு செம்ம கோவம் இருக்குது. இந்த மாதிரி என்னையே கேட்காம நீ வாக்கு கொடுத்தது தப்பு தான்ப்பான்ற மாதிரி அவ்வளோ கோவம் இருக்குது. பட் ஸ்டில் உங்கள் அப்பாவை இப்போ நீங்கள் பிரிஞ்சு போகணும். ஸோ அதனால் உங்கள் அப்பாவை போயிட்டு எதுவுமே பேசல, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணதே கிடையாது, கட்டி பிடிச்சதே கிடையாது. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாங்க கிட்டலாம் லைக் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஊர்லலாம். அதனால் நீங்கள் கட்டி பிடிச்சதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நீங்கள் கட்டியே பிடிக்கிறீங்களா? உங்கள் அப்பாவுக்குமே என்ன பண்ணுறதே தெரில. அவரும் உங்கள் மண்டையில் அப்படியே அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவருமே தடவி கொடுக்குறாரு. போயிட்டு வாமா வயன், நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் சரியா? ஏதாவதுனா உடனே போகணும்னு போடு. அப்பாவுக்கு ஏதாச்சும் அப்பா வேணும்ப்பா அப்படின்னா அப்பாட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவை போய் ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு உங்கள் அக்காவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. எங்கள் அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கா மாமா கூட, மாமா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, எங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பாஸ்கர், நான் பார்த்துக்குறேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் குட்டி தங்கச்சி நிற்கிறா. அவளை போய் டைட்டாக் பண்ணிட்டு அழுவுறீங்க. கனகாவும் நீங்களும் லிட்ரலி ரொம்ப க்ளோஸ். நீங்கள் உங்கள் அக்கா கூடயும் ஒரு பாண்ட் இருக்குது உங்களுக்கு. பட் கனகாவும் நீங்களும் ரொம்பவே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். இந்த சுட்டித்தனம், விளையாட்டுத்தனமாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கனகா கூட நீங்களும் கனகாவை தான் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க கனகாவை. கனகா அக்கா நீ அப்பப்போ வான ஊருக்கு வந்துட்டு போ. இங்கே ஜின்னு வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாரா, எட்டி அப்படியே பார்த்துட்டு மாமா எங்கள் அக்காவை கூப்பிட்டு வாங்க அப்பப்போ அப்படின்னு சொல்லுது கனகா. இங்கே உங்கள் ஜின்னும் நான் கூட்டிகிட்டு வரேன் கனகா, கவலைப்படாத அப்படின்றாரு. இங்கே எல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சு அப்படியே அமுச்சு விட்றாங்க. இங்கே அழுறீங்க, முடியல, ஒழுகுது, ஊற்றிக்கிட்டே இருக்கு. எங்கே உங்கள் அத்தையும் மாமாவும் தான், அம்மா வயன் புரியுதுடாமா, ஊர்லேருந்து பிரிஞ்சு வர்றது கஷ்டம்தான் தெரியுது எங்களுக்கு. ஆனால் இப்படியே நான் கல்யாணம் ஆன புது பொண்ணு கண்ணில் இவ்வளோ தண்ணீரோட வீட்டுக்கு வர்றது நல்லது இல்லைடா. புரியுது, உன்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான். ஆனால் என்னடா பண்ணுறது சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அத்தை சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகேன்ட்டு ஃபுல்லாக கண்ணெல்லாம் துடைச்சிக்கிறீங்க. இங்கே ஜின்னு தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரா, ஜின்னு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே அவர் அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்துட்டே வராரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வேறு இருக்காங்க. ஏதாச்சும் சொன்னால் உடனே கலாய்ப்பாங்களா என்னன்னே அவருக்கு தெரியல. அவர் பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நடுவில் கார் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு நிறுத்துறாங்க. சாப்பாடு, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல், ஸோ அதனால் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்துகிறாங்க. கொஞ்சம் சிட்டிக்கு வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட். நீங்கள் அங்கே நிறுத்தவும் சாப்பாடெல்லாம் அவர் உங்களுக்கு கேட்குறாரு என்ன வேணும்னு. அப்போ கூட நீங்கள் வாயை திறக்கல, அவர்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டீங்க. நீங்கள் அடுத்தது உங்கள் அத்தை கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு, என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அத்தை எனக்கு பிரியாணி அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே சின்ன நான் கேட்டேன் எதுவும் சொல்லலை, எங்கள் அம்மா கேட்டானா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. சரி சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. சரி இட்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்ககிட்ட அதோட எதுவுமே பேசலை. ஏன்னா அவர் மூச்சில் அடித்த மாதிரி பண்ணிட்டீங்களா, அதனால் அவர் சுத்தமாக பேசவே இல்லை. ஸோ இப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் லைக் வந்து ஜின்னு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு. ஜின்னு வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு ஹைடெக்கான ஒரு இன்ஜினியர். அவர் வந்து இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்குறது தான் ஜின்னோட ஒர்க். எந்த ஊரில் இருந்தாலும் போய் அவர் வந்து அது பண்ணுவார். ஃபாரின்ஸ்லலாம் கூட போய் அவர் பண்ணிட்டு வருவார். அதுதான் அவரோட ஒர்க். அவர் ஹை டிமாண்டான ஒரு இன்ஜினியர். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. அவர் வீடு ஹைடெக்காக கட்டுறவர், அவர் வீடு எப்படி கட்டியிருப்பார். ஸோ வீடு ரொம்ப பெருசு.
ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து கிச்சன், இது பெட்ரூம், நம்ம ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாத்தையும் பண்ணவும் நீங்களும் எதுவுமே பேசல. மண்டைய மண்டைய மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. நீங்க அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு அப்படியே கூட்டிட்டு வராரு. பார்த்தா கார்டன் ஏரியா செம்மையா இருக்கு. அங்க வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அங்க தோட்டக்காரங்கலாம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே இருக்காங்க. பார்த்துட்டு, "இங்க ஜின்னு உனக்கு இது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க "அ ஆ எ எத கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவர் ஆக்சுவலி "உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு?" கேட்டது இந்த லைஃப் கேட்குறாரு. லைக் என் ஒய்ஃபா "உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்ட்டு. ஆனா நீங்களோ "ஆ கார்டன் தானே, தோட்டம் தானே, பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு அங்கேயே ஆஃப். மனுஷன் இதுக்கப்புறம் என்ன பேசுறது இவகிட்டன்ற மாரி. சரி ஓகே வேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ரூமுக்கு போ. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோ. கப்போர்டு ஏற்கனவே ஃப்ரீ பண்ண சொல்லிட்டேன். அரேஞ்ச் பண்ணிக்கோ. கிச்சனில் எப்பவுமே ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அம்மாவும் நம்ம கூட, அம்மா அப்பாவும் நம்ம கூட தான் இருக்கிறதுனால உனக்கு பெருசா போர் அடிக்க வாய்ப்பில்ல. அதனால் அம்மா கூட பேசிட்டு இப்படி இருக்கலாம். உனக்கு என்ன வேணும் தோணுதோ நீங்கள் பண்ணலாம். உன் வீடு மாதிரியே இருக்கலாம். எனக்கு தெரில. உன் வீடு அளவுக்கு இது எடுக்குமான்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே நானு, என் அப்பா, அம்மா மட்டும்தான். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால் உன் வீடு அளவுக்கு இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு போய் நல்லவராட்டம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. போய் உங்கள் அத்தை கூட பேசுகிறீங்க, உங்கள் மாமா கூட பேசுகிறீங்க, பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரீங்க. உங்கள் மாமாவுக்கு உங்கள் சமையல் ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் உங்கள் அத்தை வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் தானே. ஸோ அவங்க அவ்வளவோ சமைக்கலாம் தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க, குக்கு வச்சு செய்வாங்க. அந்த ஊர் டேஸ்ட்டு வந்து உங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் வந்து கூட்டு, பொரியல், அவியல்னு எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாரு அவங்கள. "அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுமாம்மா, அது செஞ்சு கொடுமான்ட்டு." உங்களுக்கும் நீங்களும் நம்ம சமைச்சு ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்றது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதனால நீங்களும் எல்லாத்தையும் சமைச்சு சமைச்சு கொடுத்து அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறீங்க. உங்கள் அத்தை மாமாவை நல்லாவே பார்த்துக்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை மாமா அண்ட் அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க கூடலாம் உங்களுக்கு நல்ல பழக்கமாயிடுச்சு. இப்போது அரௌண்ட் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி. இப்போ அப்படியே வந்து புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் தானே நீங்கள். இப்போ அப்படியே ஜின்னு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். ஜின்னும் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு அப்படி நிற்கிறீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் சொல்லுங்க அப்படின்றீங்க. நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கல்யாணம் ஆனதை சொல்லலை. ஆனால் லேட்டராக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எப்போவுமே அன்மேரிடுன்னு போடுவேன். இந்த வாட்டி மேரிடுன்னு போட்டுட்டேன்னா அதை பார்த்துட்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடலையான்னு சொல்லி ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில். ஸோ நீ இந்த கம்மிங் ஃப்ரைடே என் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல நான் ஏன் வரணுன்ற மாதிரி தான் அவரை பார்க்குறீங்க. இங்கே உங்கள் அத்தை மாமா சூப்பர்ரா, நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம் உனக்கும் அவளுக்கு ரிசப்ஷன் மாதிரி இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வைக்கலாமான்னு. பரவாயில்ல, உன் ஆஃபீஸே பண்ணிட்டாங்க, நல்லது. அப்போது அதுக்கு வயனு நீ வந்து இந்த மாதிரி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு உங்கள் அத்தை பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அத்தை போயே ஆகணுங்களா? எனக்கு இங்கே இருக்கவங்க யாரும் எப்படி பழகுவாங்கன்னுலாம் தெரியாதுங்களா அத்தை. நான் இதுக்கு அத்தை போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னிக்கிட்ட பேசாமல் இப்போவுமே உங்கள் அத்தைக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னது நான் என்கிட்ட பேசுகிறாளா பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் அத்தை என்ன வயன்னு பேசுகிற, அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா தான் பழகுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. பாரு உன் கூட பேசி பேசி உன்னோட ஊர் பாஷை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. இங்கே பாரு வயன், இங்கே இருக்கவங்கலாம் நல்லவங்க தான், நீ பேசி பழகினா தானே தெரியும். போய் பழகு, போய் பாரு அவர் ஆஃபீஸ், உன் புருஷன் வேலை செய்கிற ஆஃபீஸ் எப்படி என்ன ஏதுன்னெலாம் போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் நீங்கள் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு ஆகிடுறீங்க. இங்கே ஜின்னுக்கு சமக்காவுக்கும் வந்துச்சு. கேட்டது நான், நீ எப்படி எங்கள் அம்மாட்டையே ஃபுல்லாக பேசுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு முடிவு பண்ணிடுறாரு மனுஷன். சாப்பிட்டுட்டே பாதியிலே நிறுத்திட்டார். எனக்கு போதுமா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக தான் போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பிள்ளைக்கு ஏதோ கோவம் இருக்குன்ட்டு. பட் உங்களுக்கு தெரியல, நீங்கள் இன்னும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. அவர் போகவும் நீங்கள் அவர் தட்டில் இருக்க மிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே உங்கள் அத்தை வயனை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உனக்கும் ஜின்னுக்கும் எல்லாம் சரியாக தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்ன தாத்தா கேட்குறீங்க? நல்லா தான் நடந்துகிட்ருக்கு, எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
அது இல்லடி, புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆ ஆ ஆ ஆமா அத்தை, சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு தெரியும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்யோன்யமாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும்ல. நீங்கள் அப்படியே எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அவங்க அத்தையும் சரி இதுக்கு மேலே கேட்டு சந்தேகப்பட விரும்பல, கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு விட்டுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜின் அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒர்க் ரிலேட்டடாக தான் ஏதோ பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் வரவும் அப்படியே நீங்கள் ஜடெல்லாம் போட்டிருப்பீங்களா, சரி கொண்டை போடலான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஜடையை அப்படியே கழட்டி விட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று அப்படியே கொண்டை போடுறீங்க. இங்கே ஜின் அப்படியே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு உங்களே தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. உங்கள் பேக் ஃபிகர் தான் தெரியுது ஃபுல்லாக, நீங்கள் கொண்டை போடவும் உங்கள் பேக் ஃபிகர் அப்படியே அப்படியே ஷேப்பாக இருக்கீங்களா அப்படியே தெரியுது. இங்கே ஜின்னு அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்காரு வேனு. நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, யாரோ பார்க்குறாங்க பின்னாடி எதுவுமே இல்லை. அவர் பாட்டு லேப்டாப்பில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே அப்படி அவர் பாட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க, பார்த்தா அவர் அப்படியே உங்கள் இடுப்பு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே இழுத்து விடுறீங்க. இங்கே ஜின்னு ஐயோ சும்மாவே விலகி போவா, இப்போ இதை வேறு பார்த்துட்டாளா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூச்சு விட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படின்னு திரும்புறீங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு புரியல, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது, இன்னும் கூட ஒருத்தர் புரிஞ்சுக்கல. நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீ இடம் கொடுக்க மாட்டேறேன், என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களே, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு பொண்டாட்டியாக தானே இருக்கேன் இதே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அவர் நீ பொண்டாட்டியாக தான் இருக்க, அது நான் சொல்லலை, பேர் டைட்டிலில் பொண்டாட்டியாக இருக்கிறத நான் பற்றி பேசலை வயன், உண்மையாலுமே மனசார எனக்கு நீ பொண்டாட்டியாக நடந்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி தானே இருக்கேன், என்னங்க இப்போ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியலடி, நான் உங்ககிட்ட கேட்குறேன் கேள்வி, நீ எங்கள் அம்மா கிட்ட பதில் சொல்கிற, எங்கள் அம்மாகிட்ட கேட்டுட்ருக்க எல்லாத்துக்கும். உங்ககிட்ட நான் கேட்டேன் ஆஃபீஸ்க்கு வரியான்னு, என் அம்மாட்ட வேணான்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்றாரு. உங்ககிட்ட சொன்னால் என்ன, உங்கள் அம்மாட்ட சொன்னால் என்னங்க, ஏன் உங்ககிட்ட தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் எனக்கு இது புரியல, உங்ககிட்ட கேள்வி கேட்டது நான், என்கிட்ட தானே அப்போ நீ பதில் சொல்லணும். மூஞ்சல் அடித்த மாதிரி எங்கள் அம்மாகிட்ட சொன்னால் என்னடி அவ்வளோ வெறுக்கிறியா நீ, என்ன நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே நீங்கள் நான் எதுவும் பேச விரும்பலைங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அப்படியே ஸ்டப்பன்னாக உட்காந்து இருக்கீங்க. இங்கே அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. அவர் ஏஞ்சி நேரம் உங்ககிட்ட வராரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கும் கோவம் தான் வரும். நான் சரி ஓகே, நீ ஊர்க்கார பொண்ணு, உங்ககிட்ட கோவப்படக்கூடாது, நீ இன்னசென்ட்டாக இருக்கேன்னு கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னவும் உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஓ நான் ஊர்க்கார பொண்ணு, என் மண்டையில் எல்லாம் மிளகா அரைக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க, எனக்கும் பேச தெரியும். நீங்கள் எந்த பேசினாலும் நான் கம்முன்னு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் ஊர் பொண்ணுன்னா வாயை மூடிட்டு இருக்கணுன்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? அது எங்கள் அக்காவை வேணா இருப்பா, நான்லாம் வாயை மூடிட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன பேசுனீங்களா நானும் திருப்பி பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவருக்கு ஷாக் ஆகிடுது இப்படி பேசவும். இந்த மாதிரியாச்சும் பேசுகிறதுக்கு வாயை என்கிட்ட திறக்கணும். மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் உன்னை பற்றி? இல்லை இது வரைக்கும் சொல்ல, உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உங்களை பற்றி கூட தாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவர் நானாச்சும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், நீ அதை கூட பண்ணுறதில்ல. எனக்கு புரியுது, உன்னை கேட்காமலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்பு தான், என் சூழ்நிலை அப்படி, அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பேச வேணாம், இதை பற்றி எதுவுமே பேசவே வேணாம், அதான் எல்லாம் நடந்துருச்சுல்ல, நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல, இப்போ இதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகும்போது அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. பார்த்தா அது உங்கள் சாரீ பிடிச்சிடுறாரு. உங்கள் கையை பிடிக்கிறது பதிலாக அவர் சாரியை பிடிச்சி இழுக்கவும் உங்கள் சாரீ மேலே அப்படியே கழண்டுட்டு வந்துடுது. நீங்கள் செம்மையாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறீங்க, கையை வச்சு மூடிட்டு அப்படியே இருக்கீங்க. இங்கே ஜின்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணாருன்னு. பிகாஸ் அவர் வந்து உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கணுன்றது அவர் இன்டென்ஷன் இல்லை, உங்கள் கையை பிடிக்கவும் அவர் சாரியை பிடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே கையை வச்சு மறைச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊதுது. அவர் பேனிக் ஆகுறாரு, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த புடவை எடுத்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே சுற்றி விடுறாரு. இங்கே வந்து உங்ககிட்ட இங்கே பாருவேன், நான் வேணும்னு பண்ணலை, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் மோசமானவளை இல்லை வயன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கோவம் வந்து நான் உன்னை பிடிக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் இது தப்பாக நடந்துருச்சு, நான் உன் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாத,
உன்கிட்ட கூட நான் வரமாட்டேன் உன் பெர்மிஷன் இல்லைன்னா. எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், மொத்தமாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, நேராக அவர் கையை தட்டி விட்டு குடுன்னு வெளியில் போயிடுறீங்க. வெளியில் மேலே வந்து டெரஸ் மாதிரி கொஞ்சம் பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு அழுவுறீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைக் உங்களை டக்குன்னு இப்படி பணம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அவர் உங்கள் ஹஸ்பண்ட் தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைக் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்கீங்க. காலையில் வரைக்கும் அப்படியே அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஜின்னுக்குமே இங்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கார் அவர். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சுத்தமாக வரதில்லை, உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டுறாரு. ஏன்னா நீங்கள் இப்போ இப்போவுமே அவர் தப்பாக தான் நினைக்கிறீங்கன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. சொன்னாலும் உங்கள் கிட்ட கூட வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அத்தங்க கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் மாமாட்ட பேசுகிறீங்க, வேலைக்காரங்க கிட்டலாம் பேசுகிறீங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருவீங்க, ஆனால் அவர்கிட்ட பேச மாட்டீங்க. இப்படியே போகவும் கடைசியாக அந்த ஃப்ரைடேவும் வருது. லைக் அவர் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் உங்கள் அத்தை சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி கிளம்பி அவர் கூட போயிடுறீங்க. நீங்களும் அவர் மட்டும்தான் போகிறீங்க. இங்கே ஆஃபீஸ்க்குள்ளனாலையும் அரசல் புரசலாக அப்படியே காசிப்ஸ் மாதிரி குசுன்னு உங்கள் 2 பேரையும் பார்த்து பேசுகிறாங்க. பிகாஸ் ஜின் வந்து ஒரு சிட்டி பாய், அவர் வந்து இன்ஜினியர், அதுவும் இல்லாமல் ஃபாரின்க்குலாம் போய் எல்லாம் பண்ணுவார். அப்படி இருக்க ஒரு ஆள் எப்படி போய் ஒரு ஊர் பொண்ணை கட்டிக்கிட்டாரு? பிகாஸ் நீங்கள் உங்கள் கெட்டப்லேயே தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஊர்க்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாரீ வேர் பண்ணுறதும், லைக் நீங்கள் அந்த சல்ச்சல் கோல்ஸ் போட்டிருக்கிறதும், கையில் மருதாணி வச்சுருக்கிறதும், இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் ஊர்க்கார பொண்ணுன்னு. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஜின்னு இவ்வளோ பெரிய ஒரு இன்ஜினியர், அவர் எப்படி போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு அங்கே இருக்க பொண்ணுங்களே அப்படி ஏன்னா ஜின்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் யாருக்குமே வந்து வளைஞ்சு போயிருக்கவே மாட்டார். அதனால் இப்போ உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகும், எல்லாம் அப்படியே வேணு பொறாமையில் பார்க்குதுங்க. பாத்தியாடி வந்த வாழ்வாளுக்கு, நாமெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம் ஜின்னு சாருக்கு. எத்தனை வாட்டி 2 ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுலாம் அவர் முன்னாடி நடந்து போயிருக்கேன் தெரியுமா? எதையுமே பார்க்க மாட்டார் அந்த மனுஷன். இவக்கிட்ட என்னத்தை பார்த்து மயங்கினாரோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்களாம் புலம்புதுங்க. இவளுங்க விடுடி, அவளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் சிலது கேட்குது, சிலது நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. இங்கே ஜின்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் எம்டியை தான் நேராக பார்க்க கூப்பிட்டு போய், பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன் அவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட சிஇஓ மாதிரி மேனேஜர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே உள்ளே வந்து நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவர் மோஸ்ட்லி அவர் தமிழ் பேசுறதோட இங்கிலீஷில் தான் நிறைய பேசுவாரா, அதனால் உனக்கு புரியுமோ புரியாதோ, அதனால் நீ எதுவும் ஆன்சர் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு நான் என்ன பட்டிக்காடா, நான் லைக் படிக்காதவளா, நான் காலேஜ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இங்கே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அவரும் கம்முன்னு இருக்கார். இங்கே அப்படியே அந்த ரூம்குள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ நீங்களும் ஜின்னும் அப்படியே போயிட்டு உட்காருறீங்க. உட்காந்து ஹே ஜின், கமான் மேன், வாட்ஸ்அப், ஓ திஸ் இஸ் யுவர் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜின்னும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் உட்கார்றாரு. பை த வே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து, அதை உங்களை பார்த்து கேட்கவும் இங்கே ஜின்னு ஷீ இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மை நேம் இஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. இங்கே ஜின்னு அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஓ வயன், வா 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 உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எம்டி அப்படியே தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன வயன் எப்படி இருக்க? எப்படி உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி கேட்கவும், இங்கே நீங்கள் எதுவும் பேசல, கம்முன்னு தான் இருக்கீங்க. எந்த ஊர் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ யூஆர் ஃப்ரம் வில்லேஜ், ஹே குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சின்ன பார்த்து சொல்ல ஜின்னு சிரிச்சிட்ருக்காரு. இங்கே பொள்ளாச்சியா, எனக்கு பொள்ளாச்சிலலாம் நிறைய பேரை தெரியும். எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, சரியில்லை மைண்டுனா நேராக காரை எடுத்துகிட்டு நான் அங்கே போயிடுவேன், அங்கே கெஸ்ட் ஹவுஸ்லாம் கூட இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் இந்த பொங்கல் எல்லாம் நல்லா செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், காப்பி கூட நல்லா போடுவாங்க, ஃபில்டர் காப்பின்னு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஊர் பற்றி பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இது ஃபேமஸ் அது ஃபேமஸ்ன்னு. இங்கே ஜின்னு அப்படியே சார் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறாரு. எப்பா இருப்பா பொறு பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மேனேஜர் சொல்லவும் ஜின்னு சிரிச்சுட்டு கடவுளே அப்படின்னு இருக்காரு.
எனக்கு இந்த ஃபில்டர் காப்பி இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுமா. ஆனால் உங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. பால், நாட்டு சர்க்கரை, அந்த ஃபில்டர் எடுத்த காப்பி அதெல்லாம் டிகாஷனை போட்டு குடிச்சு அந்த 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 டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பாரு உங்கள் ஊரில். ஐயோ சொர்க்கமாக இருக்கும். நான் வீட்டுக்கு வரேன் போட்டு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசலை. என்னப்பா உன் பொண்டாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? வீட்டுக்கு வாங்க நான் பண்ணித்தரேன்னு ஏதாவது சொல்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதெல்லாம் பண்ணி தருவா சார், நீங்கள் வாங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. இங்கே அந்த மேனேஜர், நீ சொல்லி நான் கேட்குறதுக்கு இல்லை, உன் பொண்டாட்டி சொல்லணும், அவளுக்கு தானே இது போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜர் சொல்லவும் ஜின்னு வந்து சொல்லுவேன் அப்படின்றாரு. நீங்கள் நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. நான் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீ எனக்கு அது போட்டு தெரியா அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. நீங்கள் நான் அடுத்த வாரம் என் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே சின்ன இப்படி பார்க்குறாரு, என்னது ஊருக்கு போறியா அப்படின்ற மாதிரி. ஊருக்கு போறியா, ஏன்னா ஏதாவது திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மேனேஜர் கேட்கவும், இங்கே நீங்கள் இல்லை எங்கள் வீடு அங்கே தானே இருக்குது, நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜின்னுக்கு மூஞ்சி மாறிடுச்சு, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. லைக் ஒரேடியாக போகிறேன்றதை தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. மேனேஜருக்கும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவர் எதுவும் கேட்கல. அவர் ஜின்னை பார்த்துட்டு ஏதோ இங்கிலீஷில் சம்திங் பேசுகிறாரு. ஜின், இஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே பிட்வீன் யூ அண்ட் ஹர்? ஐ திங்க் while ஸ்பீக்கிங் ஹர் எனக்கு அதை பற்றி தெரியல, பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பார் அவர். நீங்கள் இப்படி சொல்லவும் அப்படியே புஷ்ஷுன்னு ஆகி போயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. இப்போது ஓகே நீ கேரி ஆன் பண்ணிக்கோ ஜென், அவங்க ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கோ, சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் டேக் கேரி ஆன் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மேனேஜர் சொல்லவும் ஜின்னும் எஞ்சி அப்படியே வெளியில் போகிறாரு. செம்ம காண்டாயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. இவ்வளோ கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ணிட்டாடா இவன்ற மாதிரி இருக்காரு அவர். அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக உங்ககிட்ட பேசவே இல்லை. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேர் நல்லா பேசுகிறாங்க, ஜின்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. கொஞ்சம் பேர் நல்லா தான் பழகுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு. இப்போ ஜின்னு தான் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கார் உங்களை. நீங்கள் எதுவும் பேசலை. அப்படியே ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சதும் நீங்கள் அவர் கூட ஏறி காரில் போகிறீங்க. ஜின்னு பார்த்தா காரை எடுத்துகிட்டு நேராக பீச்சுக்கு போகிறாரு. அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு போகல, உங்களுக்கு ரூட்டும் தெரியாதா, அதனால் நீங்கள் கம்முன்னு வரீங்க, எங்கே போகிறாருன்னு தெரியலன்ட்டு கம்முன்னு வரீங்க. நிறைய போய் பீச்சுக்கு கிட்ட இறங்கிட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறாரு, அவர் சீட் பெல்ட் அப்படியே ஹார்ஷாக கழட்டிட்டு அப்படியே கதவு ஓப்பன் பண்ணி இறங்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணி கீழே குனிஞ்சு கீழே இறங்குன்னு சொன்னேன் அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த சீட் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. அப்படியே உங்கள் கையை தரன்னு பிடிச்சி கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க வலிக்குது எனக்கு அப்படின்றீங்க. அவர் அப்படியே அப்பவும் கேட்கல, நேராக தரன்னு பிடிச்சி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உங்கள் கையை விடுறாரு. கையை அப்படி கட்டிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னாச்சு, வீட்டுக்கு போகலாம், அத்தை வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவருக்கு அவ்வளோதான் செம்ம காண்டாயிட்டாரு. இல்லை புரியல, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இல்லை எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? எப்போ பாரு என்ன சும்மா அத்தை மாமா எனக்கு புரியல, என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் நாங்கள் அவனுக்கு அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறீங்க. அவர் பின்ன என்ன அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன்ற, யார் முதல்ல உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நீங்கள் யார் கூட்டிகிட்டு போகணும், யாரும் கூட்டிகிட்டு போக வேணாம், எனக்கும் தெரியும், என் ஊருக்கு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அறிவு கட்ட பட்டிக்காடு, இது தாண்டி உன் ஊர், ஏண்டி உன் வீடு இங்கே இருக்குது, நான் தாண்டி உன் ஹஸ்பண்டு, நான் தான் உன் புருஷன், இதுதான் உன் வீடு, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இது இல்லை என் ஊர், இது இல்லை என் வீடு, என் ஊரில் இருக்குல்ல அதுதான் எங்கள் அப்பா அம்மா வீடு தான் என் வீடு. ஐயோ வயன்னு உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னை நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட, எனக்கும் எதுவும் நடக்கலை தான், ஆனால் நான் கட்டின தாலி உங்ககிட்ட இருக்குது, அப்போ நீ என் பொண்டாட்டி தானே, இது தாண்டி அப்போ உன் ஊர், புருஷன் எங்கே இருக்கானோ பொண்டாட்டி அங்கே தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி இது இல்லை என் வீடு அங்கே தான் இருக்குது, என் ஊர் அதுதான் அப்படின்னு சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு கோவம் வந்து உங்கள் 2 ஷோல்டரை பிடிச்சி வயன் இங்கே பாரு, இதுதான் உன் வீடு, நீ இங்கே தான் இருந்து ஆகணும்,
புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் கை விடுங்க. என்ன இதான் வீடு வீடுன்றீங்க? நான் அத்தனை வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்த அந்த வீடு என் வீடு இல்லையா அப்போது? அங்கே இருக்கிறவங்களாம் என் மக்கள் இல்லையா அப்போது? இதுதான் என் வீடுனா வந்து 1 மாதம் கூட ஆகலை, இதுதான் என் இடம், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் அழுவுறீங்க. அவர் இங்கே பாரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும் சொல்லலை வயன், பட் புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்கிறாரு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோ? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கள் அக்கா மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கள் அக்கா எவ்வளோ கனவோடு இருந்திருப்பா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உங்களை எவ்வளோ ஆசாசியாக அவள் ஃபோட்டோவை பார்த்து நினச்சிருப்பா. உங்களுக்கும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவள் நினச்சிருப்பா. எல்லாத்தையும் ஒரே ஒரே நொடியில் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. ஒரே வார்த்தை சொல்லி பிடிக்கலன்னு என் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. அவளை அப்புறமா யார் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு அவளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். ஏதோ என் மாமா மனசை வச்சதுனால அவளை கட்டிக்கிட்டாரு, இல்லைன்னா யார் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பா. ஊருக்காரங்களாம் என்னை எவ்வளோ ஏசுனாங்க தெரியுமா? நான் தான் எங்கள் அக்கா வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன், நீ தான் அக்காவுக்கே நீயே சக்காளித்தையாக வந்து நிற்கிறேன்னு எவ்வளோ பேச்சு பேசுனாங்க தெரியுமா? எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்கு நான் தப்பாக பேச்சு வாங்கினேன். நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. அவர் இதுதான் உன் பிரச்சனையா? இதுக்கு எனக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட சொன்னால் நீ இதெல்லாம் ஊரெல்லாம் சொல்லி வைப்பியான்னு எனக்கு தெரியல. இருக்கிற சீக்ரெட்டை நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ரகசியமாக இருக்குது. உங்கள் அக்கா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, இதை நான் எப்படி வெளியில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன என்ன ரகசியம்? எங்கள் அக்காவை அசிங்கப்படுத்திட்டு என்ன பேசுகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் தான் நடந்துக்கிட்டீங்க, நான் இல்லை அப்படின்றீங்க. இங்கே அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அவங்க அக்கா சொன்னாங்களா, அக்கா தான் இந்த கல்யாணத்தை தான் சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம். லைக் அவர் வந்து உங்கள் அக்காவுக்கு எதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும்ன்ட்டு அவர் எதுவுமே பேசலை. சரி விடு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டேன், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் அக்காவை கஷ்டப்படுத்திட்டேன், இது தானே? இதனால தான் நீ என் மேலே கோவமாக இருக்க. ஓகே, அப்படியே இருந்துக்கோ. இதுக்கு நான் என்னால் உனக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரிய வச்சா அதில் பிரச்சனையில் தான் போய் முடியும். அட்லீஸ்ட் உங்கள் அக்கா வச்சு நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அப்படியே காரில் ஏறி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் அப்படியே அங்கே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. நீங்கள் மனசாக இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டீங்க, பட் ஸ்டில் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இங்கே அவர் ஆரன் அடிக்கிறாரு. வரியா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு நேராக போய் காரில் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ இப்போ டேஸ் இப்படியே போகுது. இப்போ ஜின்னு டோட்டலாக உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களே போய் சோறு போடுற கூட அவர் உங்களை விட மாட்டுறாரு. நானே போட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. சுத்தமாக உங்கள்கிட்ட பேசுறதில்ல. உங்களுக்கு இப்போ லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் முன்னாடிலாம் அட்லீஸ்ட் அவர் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பெல்லாம் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாப்பாடு போடுறதோ, இல்லை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ, துணிமணி துவச்சி வைக்கிறதோ, இதெல்லாம். இப்போல்லாம் அவர் என்னோட இதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பண்ணிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். லைட்டாக இப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. நீங்களே யோசிக்கிறீங்க, எதுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்குது, அதுதான் நம்மளுக்கு தான் அவரை பிடிக்காதுல்ல, எதுக்கு ஆனால் இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனாலுமே உங்களுக்கு அதுக்கு பதிலே இல்லை. அதுக்கப்புறம் டோட்டலாக அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லைக் மணாலியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கும் அவர் இன்ஜினியரில். ஸோ மணாலிக்கு இப்போ அவர் போகணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, உங்ககிட்ட கூட சொல்லலை. டின்னர் டைம் அப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா நான் வந்து அடுத்த வாரம் மணாலி போகிறேன், எனக்கு அங்கே ஒரு 2 months ப்ராஜெக்ட்டு, அது எப்போ கட்டி முடிப்பேன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணிட்டேன், டெமோ. அதை வச்சு கிளைண்ட்டை ஓகே பண்ணிட்டாங்கன்னா நான் ஒர்க் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேம்மா. ஒரு 1.5 month 2 month ஆகும். ஸோ நான் மணாலி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஜின்னு சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா அப்பா, ஐ மீன் ஜின்னோட அம்மா அப்பா, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி இருக்கா, விட்டுட்டு 2 மாதம் 1.5 மாதம் வேலை இருக்குன்ற, விளையாடுறியா ஜின்? வேணாம், நீ அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இங்கே பக்கத்தில் இருக்க கான்ட்ராக்டை எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இங்கே ஜின்னு, இல்லைம்மா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், என் கம்பெனிக்கு இதனால நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், என்னோடய சுயநலத்துக்காக மொத்தமாக பொதுநலமாக யோசிக்காமல் என்னால் இருக்க முடியாது. 1 மாதம் தானே, பரவாயில்ல, அது வந்து பிரச்சனை இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன், உன் ஆசை மருமகளை அவள் ஊரில் கொண்டு போய் விட்டுடுறேன், 1 மாதம் அவள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு சொல்கிறாரு. ஊரில் போய் விட்றனோடனே உங்களுக்கு 1000 பல்ஸ் மூஞ்சில் அப்படியே வருது. இங்கே உங்கள் அதான் ஜின்னோட அம்மா, டே அப்படியெல்லாம் விட்டால் நல்லா இருக்காதுடா, கல்யாணம் ஆகி எடுத்துகிட்டு போய் எடுத்தோடனே பொண்ணை போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும்டா, அதெல்லாம் நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், இங்கே ஜின்னு, அதெல்லாம் இல்லை, உன் மருமக கேளு, இதோ பாரு
மூஞ்சில லைட் எரியுது பாரு அவளுக்கு. உன் மருமகளுக்கும் அங்கே போகணுன்னு தான் ஆசை. நான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நானும் அங்கே போய் இருந்துட்டு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் கிளம்பி வரேன். அப்போ விட்டால் எப்படின்னு தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஓகே ஆமாவா ஏனோ ஆசைப்படுறா பேசாமல் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ சொல்லிட்டு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜின்னும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி ஜின்னு வந்து நீங்கள் உங்களை ஊருக்கு போனால் நீங்கள் கொஞ்சம் ஓகேவாக இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்கல்ல, அதனால் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டீங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. போகிற வழியெல்லாம் ஜின்னு பேசவே இல்லை. அவர் பாட்டு அவர் ஃபோனில் பேசிட்டு வர்றாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு, பாட்டு கேட்குறாரு. உங்ககிட்ட சுத்தமாக பேசலை, நீங்களும் அவர்கிட்ட எதுவும் பேசலை. என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி தான் ஹைவேல போயிட்டுருக்கும் போது நீங்கள் ஜின்னை பார்த்து திரும்பி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்றீங்க. இங்கே அவர் அப்படின்றாரு. இல்லை எனக்காக ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் உனக்காகலாம் ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கு போகிறேன், எப்படியும் நீ தானே தனியாக தானே இருப்ப, நீ தானே சொல்லுவே அதுதான் உன் ஊர் அதுதான் உன் வீடுன்னு, அங்கேயே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலைங்க, நீங்கள் அதை நினச்சி கோவப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எதுவும் பேசாத, தயவுசெய்து கம்முன்னு வரியா, உனக்கு என்ன உன் ஊருக்கு போகணும், உன் வீட்டுக்கு போகணும், உன் மக்களை பார்க்கணும், அதை தானே நான் பண்ணுறேன், அப்போ நீ எதுவுமே வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஏதோ மனுஷன் செம்ம காண்டில் இருக்கிறாருன்னு மட்டும் தெரியுது உங்களுக்கு. நீங்களும் எதுவும் பேசிக்கல, அப்படியே ஊருக்கு போயிடுறீங்க. இங்கே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்தவும் செம்ம ஹாப்பி. உங்கள் அம்மா அப்பா உங்கள் தங்கச்சி உங்கள் அக்காவுமே வந்திருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ எல்லோரும் செம்ம ஹாப்பி, வயனு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அவங்க எல்லோரும். இங்கே உங்கள் அக்கா பார்த்தா அப்படியே எல்லோரும் வந்த கையோடு ஒரு நல்ல செய்தி சொல்லிடுறோம். அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அரௌண்ட். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 month ஆயிடுச்சு. உங்கள் அக்காவுக்கும் அதே தான். ஸோ உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிடுறாங்க எல்லார்கிட்டையும். அவ்வளோதான், வீடே கதை. சின்ன பொண்ணு ஊர்லேருந்து வந்துருச்சு, பெரிய பொண்ணு மாசமாக இருக்குது, உங்கள் அம்மா அப்பான்னா தலைகால புரியாமல் ஆடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க, அது இதுன்னு அப்படியே பெரிய தடபுடலாக விருந்து தான் எல்லாருக்கும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஜின்னுமே வந்து உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூடலாம் அவர் ஜாலியாக இருக்கார். அவர் அந்த கிழவிங்க கிட்ட உட்காந்து பேசுகிறாரு, அவங்கக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்ருக்காரு. இங்கே பாஸ்கரும் ஜின்னும் செம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் அவங்க ஹெல்ப் பண்ணதுனால பாஸ்கருக்கு ஒரு பெரிய மரியாதை ஜின்னு மேலே இருக்குது. அவரோட மானம் போனாலும் பரவாயில்ல, ஊர்க்காரங்க தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் லைக் வந்து உங்கள் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஜின்னு வந்து இதை பண்ணதுனால பாஸ்கருக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது ஜின்னு மேலே. அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு, உங்ககிட்ட மட்டும் உருன்னு இருக்காரு. இது அவங்க அக்கா நோட் பண்ணிடுறாங்க. அவங்கக்கிட்ட கூட ஜின்னு நல்லா தான் பேசுகிறாரு, இங்கே ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்றாரு. இதை அவங்க அக்கா வந்து சைலண்ட்டாக நோட் பண்ணுறாங்க. அதாவது ஜின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கார், ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்றாருன்றது நல்லாவே நோட் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ இங்கே ஜின்னு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நான் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நான் கிளம்பணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் 1 மாதம் வேறு ஊரில் போய் வேலை பார்க்கணும், அதனால் இங்கே இருக்கட்டும் வயன்னு சொல்லிட்டு தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக லைக் வந்து உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி இல்லாமல் அவள் தனியாக அங்கே இருப்பா, நான் இல்லாமல், அதனால் இங்கே ஊரில் இருக்கட்டும், அவளுமே நீங்கள் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால நான் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கேன், வேலை முடிஞ்சு நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். இங்கே அவங்க வீட்லேயும் சரி தான் மாப்பிள்ளை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஜின்னு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார் எல்லாருக்கிட்டையும், அதனால் கண்டிப்பாக உங்களை வந்து விட்டுட்டு போயிடணும் இங்கேன்ற அந்த தாட்டோட அவர் இல்லைன்றது தெரியுது நல்ல ஊர்க்காரங்களுக்கும். அவர் அங்கே இருக்கிற விஷயங்களுக்காக தானே உங்களை கல்யாணமே பண்ணார், இந்த ஊருக்காரங்க, சாப்பாடு, கல்ச்சர், இதுக்காக தானே. அதெல்லாம் அவருக்கு கிடைக்குது. பட் உங்களோட லவ் அண்ட் இதுதான். ஏன்னா நீங்கள் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு தெரில. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எங்கே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு யார்கிட்டயாவது சொல்லுவீங்களோ, ஏன்னா அவருக்கு உங்களை பற்றி தெரியலல்ல, நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களான்ற ஐடியாவே இல்லை அவருக்கு. அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு யார்கிட்டயாவது அக்கா தான் கல்யாணம் வேணான்னு சொன்னார், உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் இப்போன்றதுனால அவர் எதுவுமே பேசலை. உங்கள் அக்கா வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவர் கம்முன்னு இருக்கார். இங்கே நீங்கள் 2 பேரும் சரியாக பேசிக்காததை தான் உங்கள் அக்கா நோட் பண்ணுறாங்க. சரி அப்புறமா உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே டைம் பாஸ் ஆகி நைட் ஆகுது. ஸோ வந்து ஜின்னு நாளைக்கு ஊருக்கு போகிறாரு. இங்கே அப்படியே படுத்துருக்கீங்க 2 பேரும். நீங்கள் இந்த பக்கம் டர்ன் பண்ணியிருக்கீங்க, ஜின்னு நேராக அப்படியே பார்த்துட்டு வெட்டத்தை பார்த்து படுத்துட்ருக்காரு. இங்கே நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வெடுக்குன்னு திரும்பி
இதெல்லாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லை, எப்போ வருவீங்க, நான் எப்போ வீட்டுக்கு வரணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கிட்டத்தட்ட 1.5 மாதம்னு சொல்லியிருக்காங்க, எப்போ முடியுமோ தெரியல, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து நானே கூப்பிட்டுக்கிறேன், நீ அது வரைக்கும் இங்கே இரு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ அப்படின்றாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க, வேறு எதுவுமே சொல்ல. உடம்ப பார்த்துக்கோங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. ஒரு ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வர வேண்டிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மனுஷனுக்கு வரவே இல்லை. அவர் என் கிறகம் நினச்சேன், ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணால் பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்கன்னு, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே காலையில் அப்படியே விடியுது. ஜின்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. நீங்கள் தான் அப்படியே அங்கே உங்கள் வீட்டு பின்னாடி ஃபுல்லாக புறாலாம் இருக்குமா, காலையில் எழுந்திரிச்சு அதுக்கெலாம் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே உங்கள் நாய் மூர்த்தி அது இருக்குல்ல, அதுக்கிட்ட விளையாண்டுட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. அங்கே இப்போ தான் உங்கள் அக்கா வந்து உட்காடுறாங்க. என்னடி என்னாச்சு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, உன் புருஷன் அங்கே கிளம்புறாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லவும், நீங்கள் இருக்கட்டும்க்கா, அவர் இப்போ தானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு, எடுத்து வச்சுட்டு போகும்போது கூப்பிடுவார், அப்போ போய் டாட்டா சொல்லிக்கலாம் அப்படின்றீங்க. உங்கள் அக்கா, ஏண்டி உன் புருஷன் போகிறதில் உனக்கு கவலையே இல்லையா, அவர் ஒரு 1.5 மாதம் இந்த ஊரில் வரவே மாட்டேன்றாரு, அது உனக்கு பிரச்சனையாகவே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க. நீங்கள் அது என்னக்கா பண்ணுறது, அவர் வேலை அப்படி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அக்கா, வயனு விளையாடுறியா, உன் மாமா இங்கேருந்து பக்கத்து கடைக்கு போய் 2 மணி நேரம் வரலனாலே எனக்கு பதறும்டி, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ வரீங்கன்னு. உன் புருஷன் ஊர் விட்டு ஊர் போகிறாரு, போயிட்டு எப்போ வருவாருன்னு கூட தெரியலன்னு சொல்கிறாரு, உனக்கு அக்கறையே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கத்துறாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லைக்கா, அவர் பார்த்துப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக அவர் கேரே இல்லாமல் பதில் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா, வயனு உண்மையாக சொல்லு, நீயும் அவரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அக்கா அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டு இருக்கும்போதே இங்கே ஜின்னு அப்படியே வராரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜின்னு அப்படியே வராரு. வந்ததும் நீங்கள் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க, எங்கள் அக்காவும் அப்படியே நிற்கிறாங்க. இங்கே ஜின்னு, சரி துர்கா, நான் போயிட்டு வரேன், உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, குழந்த வேற இருக்குது வயிற்றுல, நல்லபடியாக சாப்பிட்டு இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிற, அதனால் ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கோ, மிச்சதெல்லாம் சகலக்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஊர்லேருந்து எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு இங்கே உங்கள் அக்கா கிட்ட அவர் பாசமாக பேசுகிறாரு. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா ஜின்னு இப்படி இருந்து நீங்கள் பார்த்ததே இல்லை, இப்போ தான் நேரில் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவர் பேச வந்தாலே நீங்கள் வந்து அவரை மதிக்கவே மாட்டீங்கல்ல, அவர் பேசுறதே நீங்கள் பேன் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அக்கா, கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே உங்களை பார்க்குறாரு. வரேன், போயிட்டு வரேன், ஏதாச்சும்னா சொல்லு, ஃபோன் பண்ணு, பார்த்துக்கோ உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப நார்மலாக சட்டிலாக பேசுகிறாரு. இங்கே எப்படியே போகும்போது உங்கள் அக்கா, ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன துர்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் 2 பேரும் உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்கீங்களா, எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க. நீங்கள் அக்கா என்ன பேசுகிற, கம்முன்னு இருக்கா அப்படின்றீங்க. அவங்க அக்கா, வாயை மூடிட்டு நிறு, எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என் தங்கச்சி கூட சந்தோஷமாக தானே இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜின்னு சிரிச்சுட்டே, உன் தங்கச்சிக்கிட்டே கேளு, முதல்ல உன் தங்கச்சிக்கிட்ட உண்மையை சொல்லுதுருக்கா, அவள் என்னை தப்பாக நினச்சிட்ருக்கா, அவள்கிட்ட எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, உன் தங்கச்சியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் சொன்னால் என்ன ஆகும், யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிடுவாளா, பிரச்சனை வந்துடுமான்னு பயத்தில் நானும் நடந்த உண்மையை எதுவுமே சொல்லலை, தயவுசெய்து அவளுக்கு சொல்லி புரியவே, நான் திரும்பி வரும்போதாவது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு உங்களை பார்த்துட்டே பேசிட்டு அப்படியே போகிறாரு. உங்களுக்கு என்ன உண்மைன்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே உங்கள் அக்கா, ஐயோ நம்மனால தான் இவங்க 2 பேருக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை, நம்மனால தான் இவங்க பேசாமல் இருக்காங்கன்னு உங்கள் அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஜின்னு அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் டாட்டா சொல்லிட்டு உங்கள் குட்டி தங்கச்சிக்கிட்ட அவருக்கு பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே அப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருந்து பார்க்குறீங்க அவர் கிளம்புறது. அவர் கடைசியாக உங்களை பார்த்து ஒரே லுக்கு, அந்த லுக்கிலே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. லைக் அவர் உங்களை மிஸ் பண்ண போகிறாரு, பேசாமல் நீயும் வந்துடுன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் கூட அவரை பற்றி தெரியலல்ல, அதனால நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இங்கே அப்படியே ஜின்னு போகவும் உங்கள் அக்கா தரன்னு கையை பிடிச்சி நேராக உங்கள் வீட்டு பேக் சைடு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய் உட்கார வச்சு, இங்கே பாரு வயனு, அவர் என்ன வேணான்னு சொல்லலை,
நான் தான் அவரை வேணான்னு சொன்னேன், ஜின்னை நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அக்கா சொல்லவும், இங்கே உங்களுக்கு அக்கா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமாண்டி, நான் தான் அவரை வேணான்னு சொன்னேன். உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து உன் மாமாவை நான் எவ்வளோ நேசிச்சேன்னு. பாஸ்கரை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன். அத்தையும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டதில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி என்னால் அதை நான் மனசை மாற்றிக்க முடியும்? அவரே நினச்சி வாழ்ந்துட்டேன்டி. டக்குன்னு இப்போது எடுத்துகிட்டு வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ நிறுத்தும் போது எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவர்கிட்ட தனியாக பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு எங்கள் அத்தை மகன் இருக்கான், இந்த கல்யாணத்தை நீங்களே வேணான்னு சொல்லிவிடுங்க. நான் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க, அவரை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க, தயவு செய்து நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் நினச்சிருந்தா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாண்டி. ஆனால் யாருன்னே தெரியாத எனக்கு, ஊர் பேர் தெரியாத எனக்கு, அவர் எனக்காக அவர் ஊருக்காரங்க முன்னாடி போனாலும் பரவாயில்லன்னு அவர் பண்ணார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணான்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் வேணும். எப்படி ஊருக்காரங்களை மிஞ்சி போயிட முடியும் பிடிக்கலன்னு? அதனால தான் உன்னை கையை நீட்டிட்டார். இந்த கல்யாணம் நின்றதுக்கு காரணம், எனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் முழுக்க நான் தான். அவர் இல்லை, அவர் என்னை பிடிக்கலன்னு சொல்லலை, அவர் என்னை வேணான்னு சொல்லலை, நான் தான் வேணான்னு சொன்னேன். அதனால தாண்டி அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் ரொம்ப நல்லவர் வயன். நீ அவளும் புரிஞ்சுப்பீங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை எனக்கும் தங்கச்சியை புரிஞ்சிக்கவே முடியல. நீயே சொல்லி புரிய வேண்டிட்டு போகிறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குடி, என்னால் உங்கள் 2 பேர் வாழ்க்கை கெட்டு போச்சோன்னு எனக்கு பயமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அழுவுது. நீங்கள் துர்காக்கா நீ எதுக்கு இப்போ அழுவுற? எனக்கு தெரியாதுக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லவும், நீங்கள் சொல்லவும் உங்கள் அக்கா, இங்கே பாரு வயன், அவர் ரொம்ப நல்லவர், அவர் எனக்காக இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பண்ணார். யோசிச்சு பாருடி, யார் என்னன்னு தெரியாது, எனக்கே அவளை பண்ணும்போது நீ இப்போ அவர் பொண்டாட்டி, கண்டிப்பாக அவர் உனக்கு பிடிச்சி தான் சரி சொல்லியிருப்பார், தாலி கட்டியிருப்பார். அப்போது உனக்கு என்னெல்லாம் பண்ணுவார், உனக்காக எவ்வளோ எல்லாம் போவார் யோசிச்சுப்பார். அந்த மனுஷன் என்ன தான் பட்டணத்தில் இருந்தாலும் அவர் மனசு நம்ம ஊரில் இருக்கிறவங்களோட பெரிய மனசுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லுது. நீங்கள் அவர் நல்லவர் தான்க்கா, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்னை தப்பாக எதுவும் அவர் என்னை மீறி பாடணும்னு நினச்சதே இல்லை. நான் தான் புரியாமல் நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. பிகாஸ் சின்ன உங்கள்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் அவரை லைக் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சாரி கேட்கணும் நேரில் தோணுது. பட் ஸ்டில் அவர் ஊர் விட்டு ஊர் போயிட்டார். அதனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நாட் ரீச்சபிள் தான் வந்திருக்கும். ஒரு ஃபோனுக்கு கனெக்டே பண்ணியிருக்க முடியாது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் உங்களால் முடியல. நீங்கள் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் பேசணும்னு உங்களுக்கு தோணுது. அவர் பண்ண க்யூட் சண்டை, குட்டி அந்த ஹை கான்டெக்ட் இதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் கஷ்டப்படுத்திட்டேனேன்னு உங்களுக்கு ரொம்ப நாள் கில்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக உங்கள் அப்பாகிட்ட சொல்லி அதாவது உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. அதாவது ஜின்னோட வீட்டுக்கு, அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நேராக அவங்க அத்தையை தான் தேடுறீங்க. அவங்க அத்தை பின்னாடி கார்டனில் இருப்பாங்க போல். குடுன்னு போய் உங்கள் அத்தையை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க. அத்தை, நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன் அத்தை, அவர் எங்கள் அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. நேற்று நாள் நான் கோவமாக இருந்தேன் அத்தை அவர் மேலே. ஆனால் அவர் இவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் மானம் போனாலும் பரவாயில்ல, என் அக்கா வாழ்க்கையை சேர்த்து வச்சுருக்காரு அத்தை. இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறாரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இங்கே உங்கள் அத்தை, வயனு இல்லடி, அவன் மலை மேலே இருக்கானா, அதனால் கனெக்ஷன் இல்லை, நெட்வொர்க் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் எப்போயாவது தான் எனக்கே நைட் டைமில் அம்மா இந்த மாதிரி கனெக்ஷன் இல்லை, நான் ஃபோன் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதான், நான்லாம் சேஃபாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். அதனால் நீ கவலைப்படாத, விடு, அவன் வரட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை அத்தை, எனக்கு அவரை பார்த்தே ஆகணும், நான் இப்போவே அவரை பார்க்கணும் அப்படின்றீங்க. எங்கே உங்கள் அத்தை, வயனு வேணாண்டி, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை நான் போகணும், நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, லைக் அவர் எங்கே போயிருக்காருன்ற அட்ரெஸ்ஸை ஜின்னோட ஆஃபீஸ்லேருந்து வாங்கி உங்களுக்கு தராங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் போகலாம், அதாவது நீங்கள், உங்கள் மாமனார், உங்கள் மாமியார் 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை
நான் பண்ணது தான் தப்பு தானே, நானே போய் மன்னிப்பு கேட்குறேன் அத்தை. எனக்கு நானே பண்ணாதான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நானே மட்டும் போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை, ஏய் விளையாடுறியா, மணாலி மலைடி அது, அங்கே குளிர் பிரதேசம், உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா என்ன பண்ணுவ, ஏன் தனியாலாம் போனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை சொல்லவும் நீங்கள், நான் தனியாக தான் போக போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஏதாவதுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. உங்கள் அத்தை, நீ சொன்னால் எப்போ கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டியிலே கொட்டுறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு போய் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்கள் சின்ன பார்க்கறதுக்காக மணாலிக்கு ட்ரெயின் பஸ்ஸுன்னு மாறி மாறி போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஊர்லேருந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1 டே ஆர் 2 டே ஆகும்னு வச்சுக்கோங்க, ட்ரெயினில் இல்லைனா பஸ்ஸில். நீங்கன்னா ஏற்கனவே ஹைதராபாத் அரௌண்ட் தானே இருப்பீங்க. ஸோ இமாலயாஸ்க்கு போகணும். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரெயின் பஸ்ஸுன்னு மாறி மாறி ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த ட்ராவல்லையுமே உங்களுக்கு வந்து உங்களோட பொட்டான்ஷியல் லைக் வந்து தனியாக நம்மளால் எல்லாமே பண்ண முடியும், நம்ம ஊர் தான் எல்லாம், நம்ம அப்பா தான் எல்லாம், அம்மா தான் எல்லாம்னு நம்ம இல்லாமல் நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் தனியான்ற ஒரு தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு கெயின் ஆகுது. இந்த தனியாக போகிற ட்ராவலில் நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கும். இந்த ட்ராவலில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வந்திருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் அந்த ட்ராவல் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தேடி போகிறீங்க. இங்கே ஜின்னுக்கு ஐடியாவே இல்லை நீங்கள் வர்றீங்க, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் கால் பண்ணிக்கிறது கூட அந்த மனுஷனுக்கு மெசேஜ், நீங்கள் லைக் வந்து அவருக்கு சிக்னல் கிடைக்கும் போது மெசேஜ் வரும், திருப்பி அவர் கால் பண்ணார்னா உங்களுக்கு காலே போகாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் அங்கே வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இப்படியே போகவும் நீங்களும் மணாலிக்கு போயிடுறீங்க. இங்கே அவர் அட்ரஸ், அவங்க ஆஃபீஸ் அட்ரஸை வாங்கியிருப்பீங்கல்ல, எங்கே அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு அந்த சைட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அங்கே கட்டிகிட்ருக்காரு. ஸோ அந்த சைட்டுக்கு தான் போயிட்டு நேராக சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே ஹிந்தி தான் ஃபுல்லாக ஹிந்தி அந்த லாங்குவேஜ் தானே ஏதோ பேசுவாங்க. அங்கே போயிட்டு நேராக உள்ளே போகிறீங்க. அந்த சைட்டுக்குள்ளே பெரிய கேட்டு, அதுக்குள்ளே போகிறீங்க. இங்கே வாட்ச்மேன்லாம் அப்படி தடுத்து நிறுத்துறாங்க. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பப்பன்னு நிற்கிறீங்க. இன்ஜினியர் ஜின் ஜின் அப்படின்னு கையை காட்டுறீங்க அவர்கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் இங்கே உள்ளே இருக்காருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க இல்லை நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளில போன்ற மாதிரி உங்களை அப்படியே தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. நீங்கள் நான் போனோம் என் புருஷன் இருக்கார் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அங்கே டக்குன்னு ஒரு தமிழ் ஆள் வராரு. வந்துட்டு அந்த ஹிந்திக்காரன் எங்ககிட்ட இருந்து உங்களை, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள், அண்ணன் என் வீட்டுக்காரர் இந்த இதில் தான் வேலை பார்க்குறாரு, இன்ஜினியரியா, ஜின் அவர் பேர், அவரை பார்க்கணும், உள்ள விடவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, ஜின்னா இன்ஜினியர் வந்திருக்கார், ஓ அவரோட ஒய்ஃபா நீங்கள், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஹிந்தியில் பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. இங்கே தான் இருப்பாருமா, இருதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயாச்சும் நிற்கிறாரா ஜின்னுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கிட்ட அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. பனி பெய்யுது, அங்கே அப்படியே கோட்டெல்லாம் அப்படியே போட்டு அவர் அப்படியே அந்த இதெல்லாம் போட்டு அந்த இன்ஜினியரிங் கேப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கட்டணும், அது ஸ்னோஃபால் இருக்குது அதிகமாக, அது இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டுருக்காரு. இங்கே தூரத்துலேருந்து இங்கே அந்த அண்ணன் உங்ககிட்ட, இங்கே வாம்மா அது அங்கே இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டவும் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஒரு 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 2 வீக்ஸ் இருக்கும் நீங்கள் ஜின்னை பார்த்து கடைசியாக. அவ்வளோதான், பொலன்னு ஊற்றுது உங்களுக்கு ஜின்னை பார்த்ததும். அவர் உங்களை இன்னும் பார்க்கவே இல்லை, பேக்கில் தான் பார்க்குறீங்க, சைட் ஃபேஸ் அண்ட் பேக் தான் உங்களுக்கு தெரியுது. நேராக நீங்கள் அவரை இன்னும் பார்க்கல, நீங்கள் அவரை பார்த்துட்டீங்க ஆனால் அவர் உங்களை பார்க்கல. அவர் வந்து கையை கட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு, இது இப்படி கட்டணும் அது அப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டுருக்காரு. அவ்வளோதான், பொட்டி பொடிக்கையெல்லாம் கீழே போட்டு குடுன்னு அவர்கிட்ட ஓடுறீங்க. பனி அப்படியே ஃபுல்லாக அப்படியே நடக்க முடியாமல் நடந்து குளிர், ஒரு ஸ்வெட்டர் போடல ஒன்றும் போடல, அப்படியே விழுந்திருக்கீங்க. நீங்கள் மணாலிலாம் உங்களுக்கு வந்து பனி பிரதேசம்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். நீங்கள் அப்படியே புடவையை போத்திட்டு அப்படி குடு சின்னுக்கிட்ட ஓடுறீங்க. அப்படியே கிட்ட போய் நீங்கள் அப்படியே போய் டைட்டாக அவளை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. சின்ன போய் அவர் யாரா இதுன்ற மாதிரி அவர் அப்படியே ஹே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. பார்த்தா நீங்கள் அவரு, ஏய் நீ நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து நீங்கள் முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. அவர், ஏய் வயன் இங்கே என்னடி பண்ணுற, நீ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், இல்லை நீங்கள் முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நீங்கள் முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு இங்கே பாட்டு அழுவுறீங்க. இங்கே அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. வயன் என்ன பண்ணுற நீ, இங்கே எதுக்குடி வந்த முதல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, துர்காக்கா எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. உங்கள் மனசை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன், உங்களை எவ்வளோ வெறுத்தேன்.
ஆனாலும் நீங்கள் எனக்கு என்னையவே திருப்பி வெறுக்காமல் எனக்கு பிடிச்சதுன்ட்டு எங்கள் ஊரில் என்னை கொண்டு போய் விட்டீங்க. எனக்காக எல்லாமே பண்ணீங்க. ஆனால் உங்கள் மனசை நான் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. என்னை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. எங்கள் ஜின்னு ஐயோ கடைசியில் உங்கள் அக்கா சொல்லிட்டாங்களா, அதை நான் இருக்கும் போதாச்சும் சொல்லியிருக்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் எதுக்கடி வந்த அப்படின்றாரு. நீங்கள் இல்லை இதுக்கான தண்டனை இது தான், உங்களை தேடி நானே தனியாக எனக்கு எதுவுமே தெரியாமல் தொலைஞ்சு கூட போயிடலாம், பரவாயில்லன்ட்டு தான் கிளம்பி வந்துட்டேன். சரி அம்மா அப்பா வந்திருக்காங்களா கூட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தனியாக வந்தியா, உன்னை யார் முதல்ல தனியாக விட்டா, கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா விட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் தனியாக விடலை தான், ஆனாலும் பிடிவாதம் பிடிச்சி வந்துட்டேன், நான் உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன், நீங்கள் முதல்ல நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அழுவுறீங்க. அவர் சரி இங்கே பேச வேணாம் வா என்னோடய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாரு. போகும்போது இங்கே அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஹிந்தியில் கேட்குறாங்க ஜின்னுக்கிட்ட யார் இது அப்படின்ட்டு. லைக் அந்த லடிக்கு யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் ஜின்னு லைக் வந்து ஒய்ஃப் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அவர் வந்து பேகெல்லாம் தூக்கிட்டு நேராக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்க திரும்புகிறாரு. நீங்கள் டைட்டாக அவர் அப்படியே செவுத்தோடு சேர்த்து வச்சு ஹக் பண்ணிட்டு அப்படியே அவர் மேலே சாஞ்சிட்டு நிற்கிறீங்க. அவர் எத்தனை வாட்டிடி ஊரில் இருக்கும் போது ஒரு வாட்டியாச்சும் பார்ப்பியான்னு பார்ப்பேன், இப்போ கட்டி பிடிச்சிட்டே இருக்க அப்படின்றாரு. நீங்கள் ஏன் நான் பிடிக்கக்கூடாதா, நான் அவங்க பொண்டாட்டி தானே, நான் பிடிக்கலாம் தப்பு இல்லை, நீங்கள் முதல்ல நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கங்க அப்படின்றீங்க. அவர் சரி மன்னிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டால் பிடிக்காது அப்படின்றாரு. வேறு எப்படி கேட்கணும், முட்டி போட்டு கேட்கவா, தோப்பு கரணம் போட்டு கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் வேணாம், மேபி ஒரு கிஸ்ஸு அப்படின்றாரு. நீங்கள் இது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், தானாக பொண்டாட்டி கிட்ட தானாக கேட்டாலே கிடைக்குமே அப்படின்றீங்க. அவர் இதை தான் அப்போ எதிர்பார்த்தேன், எரிஞ்சு விழுந்த அன்றைக்கி புடைய பிடிச்சி இழுத்ததுக்கே அப்படி இல்லை, என்னமோ நான் ஏதோ ஒன்று பிடிக்காத ஏதோ பண்ணுறேன்டான்னு அப்படி தானே என்னை அப்படி அக்யூஸ்டு மாதிரி பார்த்தேன் அப்படின்றாரு. நீங்கள் அது அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் இப்போ தான் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ இப்போ நான் அப்படி பண்ணால் என்னை விட விலகி போக மாட்டேன், என்னை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆஹா மாட்டேன், ஏன்னா நீங்கள் என் புருஷன், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. இங்கே அவர் சத்தியமாக என்ன தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதான் நினைக்க மாட்டேன் சொல்கிறேன்ல அப்படின்றீங்க. அவர் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, நேரம் உங்கள் புடவை முந்தானி அந்த இதில் கையை வைக்கிறாரு. நீங்கள் வெக்கமாக இருக்க உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே கம்முன்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கீங்க, சிரிப்பு வேற வருது. அவர் அப்படியே உங்களுக்கு குனிஞ்சு பார்க்குறாரு. என்ன வெக்கப்படுறியா, இல்லை ஐயோ இந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அவர் டப்பு பிடிச்சி இழுத்துறாரு புடவைய. நீங்கள் கையை வச்சு மறைக்கல ஒன்றும் பண்ணல, ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்போ வந்து அவர் கையை வச்சு மறைச்சிருப்பீங்கள்ல, இப்போ எதுவுமே பண்ணல, அப்படியே கம்முன்னு தான் நிற்கிறீங்க. அவர் இப்போ தான் லைக் நீங்கள் அவர் மொத்தமாக நம்புறீங்கன்னு இப்போ தான் அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நேரம் உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்பில் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கு உங்கள் மேலே, உங்களுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணார். அந்த சுட்டித்தனம், இந்த துருன்னு இருக்கிறது, வெடுக்குன்னு பேசுகிறது, இதெல்லாம் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணார். இப்போ அவர் அப்படியே உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக அப்படியே இருக்கிற ஆசையெல்லாம் மொத்தமாக சேர்த்து அந்த கிஸ்ஸில் காட்டுறாரு. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே அந்த புடவை பிடிச்சி இழுத்துருப்பார்ல, அப்படியே அதை அந்த முந்தானை எப்படி கீழே போட்டு அப்படியே உங்கள் ஹிப்பு மேலே கையை வச்சு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கும் அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, நம்ம இவரை போய் தப்பாக நினச்சிட்டோன்ற ஒரு கில்ட் உங்களுக்கும். ஸோ நீங்களும் அவர் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி அவருக்கு நீங்கள் அப்படியே கழுத்துலலாம் கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கு ஏய் எடுத்த உடனே இப்படியெல்லாம் பண்ணினா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதுக்கப்புறம் நீ அப்புறமா என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்றாரு. நீங்கள் இதுக்கு மேலே உங்களை தப்பாக நினைக்க ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்,
இதுக்கு மேலே நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், இதுக்கு மேலே அந்த மனுஷனுக்கு ஆக்சஸ் வேணுமா, அவ்வளோதான், தூக்கிட்டு போய் உங்களை நேராக பெட்டில் போட்டு செம மேக்கவுட் ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். மணாலி ஏதோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு. செம்ம ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். லைஃப் அப்படியே லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மேக் அவுட் ஆரம்பித்து உங்களுக்கும் ஜின்னுக்கும் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே. ஸோ இங்கே அப்படியே அவங்களை ஜின்னு ஹக் பண்ணிட்டு தான் படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜின்னு, இப்போ நான் நம்புறியா முழுசா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நம்புகிறேங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். உங்களை பார்க்கணும், பேசணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளோ தூரம் வந்தேன். மொத்தமாக நம்புகிறேன். எனக்கு நீங்கன்னா இப்போ அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு இந்த வார்த்தையெல்லாம் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் ஜாலியாக அங்கே அப்படியே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இங்கே அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஊர் சுற்றி காட்டுறாரு. லைக் வந்து இங்கே இந்த இடம் இருக்குது, இந்த மாதிரி பனி பிரதேசன்றதுனால அவர் உங்களுக்கு சுற்றி காட்டுறாரு ஃபுல்லாக. செம்ம ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கோயில் எங்கேயாச்சும் இருக்கா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மோஸ்ட்லி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து புத்திசம் கோயில் தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த புத்தர் கோயில் இருக்கும்ல, அந்த கோயில் தான். அதாவது தமிழ் காட்ஸ் அண்ட் வந்து நார்மல் அந்த விநாயகர் அந்த மாதிரிலாம் இருக்காது. மோஸ்ட்லி புத்தா கோயில் தான் அங்கே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு அப்போ சொல்கிறாங்க, இங்கே வந்து புத்தா கோயில் தான் இருக்குது, நான் அந்த டெம்பிள் தான் இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லவும், எந்த சாமியாக இருந்தால் என்ன, ஏதோ ஒன்று பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போகலாம் அப்படி. ஆனால் இங்கே இந்த இந்த சைட்லேருந்து கொஞ்சம் தூரம் அது, அதாவது ஜின்னு ஒர்க் பண்ணுற சைட்லேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்த ஊர்க்காரங்க கிட்டலாம் வந்து இதில் என்ன பண்ணணும், அந்த சாமி எப்படி கும்பிடணும்னு கேட்குறீங்க. அங்கே ஒரு தமிழ் இருப்பார்ல ஒரு அண்ணன், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இதெல்லாம் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு அப்படியே அப்படியே செம்மையாக கிளம்பிட்டு ரெடியாகி கிளம்பிடுறீங்க. அவர் ஜின்னுக்கு தெரியாது, அவர் செம்மையாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு தெரியாது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. பட் அவருக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு கண்ணாடியில் ஒட்டி வச்சுட்டு போயிடுறீங்க. அவர் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இங்கே அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. போகும்போது இங்கேருந்து ட்ராவல் ஆக ஒரு 1 hour ஆகுது. கொஞ்சம் தூரம் தான் அது. இங்கே ஒரு 1 hour ஆகுது. நீங்களும் போயிட்டு அந்த புத்தர் கோயிலில் போயிட்டு நேராக முட்டி எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கே முட்டி போட்டு ஊதுவத்தி ஏற்றி அந்த புத்தர் சிலை கிட்ட வைக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி முட்டி போட்டு அப்படியே அந்த புத்தர் சிலையை பார்த்து, இங்கே பாரு சாமி, எனக்கு உன் பேர், நீ என்ன எப்படி உனக்கு முடணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் உன்கிட்ட வேண்ட வந்திருக்கேன். நான் அவரை ரொம்ப தப்பாக நினச்சேன். என் வீட்டுக்காரர் அவர் ரொம்ப மோசமானவர், எப்படி எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு அவரை ரொம்ப திட்டியிருக்கேன் இத்தனை நாள். ஆனால் அவர் இவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். ஊரில் என் சாமி கிட்டலாம் கோச்சிட்டு வந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்துட்டியே அப்படின்னு. ஆனால் அவரை மாதிரி நான் எங்கே தேடி இருந்தாலும் எனக்கு கிடச்சிருக்காது. அவர் அவ்வளோ நல்லவர். எனக்கு இதுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட வந்து நன்றி சொல்கிறேன். நீ என் சாமிக்கிட்ட சொல்லிவிடு, ரொம்ப நன்றி சொன்னதாக சொல்லிவிடு. நீயும் எனக்கு ஒரு நல்ல சாமி தான், அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். அவரை நல்லா பார்த்துக்கோ, என்னையும் அவரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் அவர் கூட சந்தோஷமாக வாழணும். எனக்கு அவருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஊதுபத்தியை ஏற்றி அப்படியே அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, அங்கே குழந்தைங்கள்லாம் வந்து அந்த புத்தர் இது இருக்கும்ல அங்கே வந்து அந்த அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் அந்த புத்திசம் இதில் சின்னதுலேருந்தே ட்ரெயின் ஆவாங்கல்ல, அந்த இதில் அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நீங்கள் திருப்பி ஆட்டோ பிடிச்சி இங்கே அப்படியே வந்து கிளம்பி வரீங்க. வந்துட்டுருக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. வழக்கத்துக்கு மாறாக அங்கே நிறைய வண்டி நிற்கிது, அப்படியே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே, அதாவது உங்களோட சைட், அதாவது ஜின்னு தங்கியிருக்க இடத்துக்கும் அந்த ஒர்க் பண்ணுறாருல அந்த இடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்தே ஃபுல் டிராஃபிக். நீங்கள் அது பக்கத்தில் தான் உங்கள் ஹோட்டலுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த வழியாக தான் போகணும். ஜின்னோட சைட்டுக்கு அந்த ஹோட்டலில் தான் போகணும்.
நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் ஹோட்டலுக்கு போயிடுறீங்க. போயிட்டு ஹோட்டலில் பார்க்குறீங்க, பார்த்தா இங்கே ஜின்னு இல்லை. அவர் தூங்கி எந்திரிச்சு ஒரு நோட் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் சைட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு போர் வந்து செக் பண்ணணும், அங்கே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால் நான் இன்றைக்கி சைட்டுக்கு இப்போ கிளம்புறேன், நான் மத்தியானம் தான் வருவேன், நீ எங்கேயும் வெளில வராத, நான் வர வரைக்கும் ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் அவரை அந்த நோட்டை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் பாட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே இருக்காங்க லைக் காஃபி போட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் டங்கு டங்கு டங்குன்னு டோரை வந்து தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த தமிழ் பேசுவார்ல அவர் தான் வந்திருக்காரு. உங்கள் அந்த அண்ணன்னு சொல்வீங்களே அவர். மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னாச்சுண்ணா? ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. மா அங்கே 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 பனி சரிவு விழுந்து புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆ என்னண்ணா அப்படின்றீங்க. அல்லம்மா பனி சரிவு வந்துருச்சுமா, அங்கே பில்டிங் ஒரு பக்கம் அப்படி இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் உன் புருஷனுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே என்னது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா வா வா போகலாம், ரொம்ப எமர்ஜென்சி தான் நினைக்கிறேன், ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிருக்காங்க முன்னாடி, நம்ம பின்னாடியே போகலாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்னடா இது, இப்போ தான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே தப்பு ஓடுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜின் கன்ஸ்ட்ரக்டட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு லைக் அந்த ஹெவி ஸ்னோஃபாலில், ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த ஸ்னோஃபால்னால அப்படியே ஒரு மாதிரி அது வந்து சரியாக க்ரிப் ஆகலை, அந்த இதெல்லாம் அந்த சிமெண்ட் அதெல்லாம் சரியாக க்ரிப் ஆகாததுனால அப்படியே ஸ்னோஃபால் ஆகி அப்படியே அந்த ஒரு பக்கம் பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கும். ஜின்னு அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதாவது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே அவர் மேலேயே விழுந்திருக்கும். அதில் அவருக்கு ரொம்ப டேமேஜ், லைக் வந்து செம்ம அடி உடம்புலலாம், அப்படியே ரத்தத்தோடு அவங்கள கூப்பிட்டு போனதாக இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மனசே இல்லை. நீங்கள் உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க. இங்கே ஐயோ இப்போ நாங்கள் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்குறாங்க. இங்கே நீங்கள் இருங்கம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டுறீங்க அவங்க வீட்டில். இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. உங்களுக்கு டூன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஹிந்தி பேசுகிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே கூட இருக்க அந்த அண்ணன் தான் எல்லாருக்கிட்டே பேசுகிறாரு, என்னாச்சுன்னு. டாக்டர் வந்து இல்லை அவர் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கார், லைக் வந்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு 24 hours நாங்கள் கழிச்சு தான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ஹோப்பே இல்லை. முட்டாமல் அப்படியே ஒரு எல்லாத்தையும் உங்கள் உயிரே உருவி போட்ட மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே இப்போ தான் அவரை புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ தான் அவர்கிட்ட நம்ம பேசணும், எல்லாத்தையும் சொன்னோம், உடனேவா இப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே அந்த அண்ணன் தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே அப்படியே டைம் போகுது, டாக்டரும் போகிறாங்க வராங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய ப்ளீட் ஆகிருக்கு, அது மண்டையில் சரியாக அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் அப்படியே கம்மியாகுது. பட் ஸ்டில் அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு உங்கள் தாலியை பிடிச்சிட்டு அப்படியே சாமியை வேண்டிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 days ஆயிடுது. ஸோ இப்போ டாக்டர் உங்களை கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஓகே தான், பட் ஸ்டில் அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும். அண்ட் மண்டையில் அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு, ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இப்போதைக்கு, பட் ஸ்கல்லாம் நல்ல டேமேஜ் ஆகி தான் இருக்குது. அவர் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நேராக அவரை பார்க்குறதுக்கு அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா அவர் அப்படியே சோலே இல்லாத மாதிரி படுத்துட்ருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்ன நடக்குது எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி திருன்னு முழிக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, பார்த்தா ஒரு கேரக்டர் அப்படியே உள்ளே வரதை பார்க்குறாரு. உங்களை தான் அப்படியே குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் என்னங்க இதெல்லாம், பார்த்து வேலை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க. இங்கே அவர் எதுவுமே பேசல, அவங்களுக்கு குறுன்னு பார்க்குறாரு. என்ன எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க, நான் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயனா, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் வயனுங்க, அவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்க. அவர் எனக்கு புரியல, பொண்டாட்டியா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள்
"ஏங்க பயமுறுத்தாதீங்கங்க. ஏங்க நான் தாங்க பையன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே அவரு "எனக்கு தெரியல, நீ யாருன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலைய பிடிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். ஐய்யய்யோ! அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாரோ அப்படின்ற மாரி நீங்க பயப்படுறீங்க. நீங்க என்ன பண்ணுறீங்க, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி டாக்டர கூப்பிட்றதுக்கு அப்படியே போறீங்க. இங்க அவரு அப்படியே சிரிக்கிறாரு. அப்படின்றாரு. நீங்க திரும்பி "ஏக்கா" அப்படின்னு பார்க்குறீங்க. "ஏய் இங்க வாடி" அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் குடு குடு குடுன்னு போய் டைட்டாக அவரை ஹக் பண்ணிட்டு, "ஏன்க்கா இப்படிலாம் விளையாடுறீங்க? ஐயோ உயிரே போயிருச்சுங்க எனக்கு கொஞ்ச நேரத்தில், ஏங்க இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்ட்டு அழுவுறீங்க. அவரு "ஆ இத்தனை நாள் என்னாலே விட்டல, கொஞ்சமாச்சும் ஒன்று பயமுடுத்த வேணாம் அதான்" அப்படின்றாரு. நீங்கள் "ஏங்க உங்களுக்கு உடம்புல ஒன்றும் இப்போ இல்லை நல்லா தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் "நல்லா தாண்டி இருக்கேன், அது ஸ்னோஃபால் தான், எனக்கு அவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லை, தலையில் தான் நல்லா அடின்னு சொன்னாங்க, இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கேன், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்த சரியாயிடும். எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு, அம்மா சொல்கிற பேச்சை கேட்டிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. நீங்கள் வாங்க வேலை நம்ம ஊருக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் சொல்கிறீங்க. அவரும் "போகலாண்டி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் என்ன இன்னொரு வாட்டி விளையாடாதீங்கங்க, ஏங்க நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அவர் "சரி விடு, புருஷனா பொண்டாட்டிக்கிட்ட விளையாட தான் செய்வான், அதுக்காக என்ன பண்ணுறது, சின்ன சின்ன விளையாட்டுகள் இருந்தால் தாண்டி வாழ்க்கை நல்லாயிருக்கும். பாரு முதல்ல உனக்கு என்ன பிடிக்காது, அப்புறமா நான் உங்ககிட்ட இருந்து வேலைக்கு போனேன், இப்போ என்னையும் கடவுள் சேர்த்து வைக்கலையா, அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய திருப்பங்கள் வரும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அப்படி உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காண்ட்ருக்காரு. ஸோ இந்த கதையை நான் இதோடு முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஜின்னும் நீங்களும் ஊருக்கு போயிருப்பீங்க. அங்கே போய் ஜின்னு வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாரு, அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவரை புரிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைஃப் இப்படி தான் போயிருக்கும். ஸோ இந்த கதை மூலயமா நான் சொல்ல வர்றது என்ன என்றால், அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் வாழ்க்கையில் சில மேஜிக்ஸ் நடக்கும். கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலுமே அது நடக்கும். அது கடவுளாக நடத்தி வைப்பாரோ, இல்லை உங்கள் வாழ்க்கையிலே அது எழுதியிருக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா மேஜிக் நடக்கும். லைக் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும்ன்றதில் பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக வரதை நீங்களும் ஏற்றுக்கணும். நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குறதும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வரும், அதையும் ஏற்றுக்கோங்க. பாடத்துலேருந்து கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் ஹர்ட் ஆகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஹர்ட் ஆகிவாங்க, ஒரு பாயிண்டில் ஹர்ட் ஆகி அதுலேருந்து சிறப்படி வாங்கி அதுக்கப்புறம் திருத்தி வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நானும் அதில் ஒருத்தி தான். நிறைய எனக்கு எப்படின்னா, நான் நம்பி ஏமாறக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் இப்போ நான் ஒருத்தர் மேலே நம்பிக்கை முழுசாக வைக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து வேர்ட்ஸை நம்ப மாட்டேன், ஆக்ஷன்ஸை தான் நம்புவேன். ஸோ நீங்களும் அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் விஷயங்களில் தாராளமாக ஏற்றுட்டு அதுலேருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க. நெகட்டிவிட்டியை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த கதையில் அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான மேஜிக்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில பேர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம், இன்னும் நடக்காமல் இருக்கலாம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வர மேஜிக் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் இந்த கதையில் நான் சொல்ல வரேன். நடக்கும் போது அதை ஏற்றுக்கோங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இதோட நான் முடிச்சுட்டு, நான் அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா, ரொம்ப மன்னிச்சிருங்க என்ன. லிட்ரலி நான் வந்து இதை டப்புன்னு ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டோரி எனக்கு மண்டையில் இருந்தது. ஆனால் நான் வந்து அது வந்து எப்படி எனக்கு டப் பண்ணுறன்ற ஐடியாவே இல்லை. ஸோ இதுவே எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியும். ஸோ இது கொஞ்சம் லைக் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு லைக் அந்த கண்டென்ட்டுக்காக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இப்படி க்ரியேட் பண்ணேன். அதுவும் ஜின்னுக்கு நான் போடவே இல்லை. ஜின்னுக்கும் இன்னும் ஜேஆப்க்கு நான் போடணும். மற்ற அங்லைனுக்கு நான் போட்டுட்டேன் 3 பேருக்கு. ஜேஆப்க்கு நான் போடவே இல்லை ஒரு வீடியோ கூட. ஸோ அடுத்தது ஜேஆப்புக்கு வரும் அங்லைனில். நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஜிம்மியோட சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அது எப்போ பண்ணுவேன்லாம் தெரியாது, நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒர்க் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு இந்த மந்த் எண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஷாப்பிங்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் சுத்தமாக எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை கைஸ். ஸோ அதனால் ஓபி கேஸ் வெயிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் கண்டிப்பாக போடுறேன், நான் போடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுலேருந்து உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஷா. டாடா பாய், டேக் கேர், ஷராங்கே.